இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹைட்ராலிக்ஸ் தான் ஆரம்பிக்க போறேன். டிப்ளமோக்கு லாஸ்ட் யூனிட். ஓகே. இந்த டிப்ளமோக்கு எப்படி இருக்குன்னா, அந்த சிலபஸ்ங்கிறது அ ஹைட்ராலிக்ஸ் அ ஒரு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்க்கு ஃபுல்லா 20 கொஸ்டின் கேட்கிற மாரி, இன்னொரு டிபார்ட்மெண்ட் கொஸ்டினுக்கு இது சாயில் மெக்கானிக்ஸ் சேர்த்து மொத்தம் 10 டூ 12 கொஸ்டின் கேட்கிற மாரி குடுத்திருப்பாங்க. அப்ப ஹைட்ராலிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங்ல ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. அதே சேம் டைம் டிப்ளமோல படிக்கும்போது ஹைட்ராலிக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இந்த ஹைட்ராலிக்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரும் ஒரு குறிப்பிட்ட இது வந்து பார்க்குற மாரி இருக்கும். அப்ப அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம ஓப்பன் சான்ஸ்ல படிப்போம். அவங்க படிக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க பம்ப் அண்ட் டர்பைன் வந்து டீடைல்டா படிப்பாங்க. நம்ம வந்து நமக்கு தகுந்த மாரி தான் படிப்போம் சிலபஸ். யாரோ வர்றாங்க. அப்படியே இருங்க. ஓகே. ஹைட்ராலிக்ஸ்ன்னு போட்டுக்கிறேங்க. ஹைட்ராலிக்ஸ். ஹைட்ராலிக்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஹைட்ராலிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இதோட ப்ராப்பர்ட்டீஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, ப்ராப்பர்ட்டீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பான். ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சா தான் அதுக்கடுத்து அத பத்தி எந்த இதுன்னு இல்ல. இப்ப ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் படிக்கும்போது அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிய ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்க படிக்காம உள்ளுக்குள்ள போயிருக்க மாட்டீங்க. ஆ ஸ்ட்ரெஸ்னா என்ன? லோடுனா என்ன? ஃபோர்ஸ்னா என்ன? ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஸ்ட்ரெயின்னா என்ன? அப்புறம் எலாஸ்டிசிட்டியோட இதுல யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், அதுக்கடுத்து சியர் மாடுலஸ், பாய்சான் ரேஷியோ, அ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் என்ன? டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னா என்ன? சியர் ஸ்ட்ரெஸ், சியர் ஃபோர்ஸ், சியர் ஸ்ட்ரெயின், டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அதுலயே இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்டகரியா பிரிச்சு வந்து பார்த்திருப்பீங்க. அப்ப மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி பார்க்காம, அந்த மெட்டீரியல எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்க முடியாது. இப்ப வாட்டரோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சா தான் வாட்டர பயன்படுத்த முடியும் கரெக்ட்டா நம்ம. அப்ப ஒரு நீங்க வந்து குக் பண்றீங்க. வெஜ் ஆர் நான் வெஜ். இல்ல வெஜ்ல ஏதாச்சும் ஒரு டைப். இப்ப சாம்பார் வைக்க போறீங்கன்னா, சாம்பார் வைக்கிறதுக்கான மூலப்பொருள் சேர்க்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு சேர்க்கக்கூடிய மூலப்பொருள் ஏன் சேர்க்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, இப்ப சிக்கன் கிரேவி பண்ண போறீங்க அப்படின்னா, சிக்கன் கிரேவில சிக்கன் தான் போட்டு பண்ணணும். அப்ப அந்த சிக்கன் கிரேவில சிக்கன் தான் போடணும் அப்படிங்கிற அந்த பேசிக்கான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கணும். இப்ப சிக்கன் கிரேவி வைக்க போறோம்னா, ஒரு சிக்கன் கிரேவி எப்படி வைப்போம்? ஒரு மட்டன் ரசம் எப்படி வைப்போம்? இல்ல மட்டன் கிரேவி எப்படி வைப்போம்? மட்டன் ரசம் எப்படி வைப்போம்? மட்டன் சூப் எப்படி வைப்போம்? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப 2 வேறுபடுது. அப்ப மட்டன் சூப்புக்கு என்னென்ன சேர்க்கணும்? அப்ப அத இத எது சேர்க்கணும் அப்படின்னா, அப்ப அத ஏன் சேர்க்கணும்? அப்படின்னா அதோட தன்மை தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அத நம்ம கையாள முடியும். அதேதான் வாட்டர். அப்ப வாட்டரோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சா தான், வாட்டர நம்ம பயன்படுத்த முடியும். அப்ப வாட்டர எதனால சார் நம்ம சிவில் இன்ஜினியரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சிவில் இன்ஜினியருக்கு வாட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் என்ன சார் அப்படின்னா, இப்ப ஒரு கேனால் டிசைன் பண்றீங்க. இல்ல ஒரு பெரிய ரிசர்வேயர் ஆர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. இல்ல வாட்டர் டேங்க் வந்து டிசைன் பண்றீங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. இல்ல வந்து ஒரு வாட்டர் சப்ளை பைப்லைன் வந்து டிசைன் பண்றீங்க. இல்ல சீவேஜ் லைன் வந்து டிசைன் பண்றீங்க. அப்ப இது எல்லாத்துலயும் என்ன இருக்கு? வாட்டர்ங்கிறது இருக்கு. அப்ப அப்ப சிவில் ஸ்ட்ரக்சர் நம்ம எதுக்கா எது எத எத வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக இது பண்றோம்னா, தண்ணீய தடுத்து நிறுத்துறதுக்காண்டி பண்றோம். அது என்ன ஸ்ட்ரக்சர்? டேம் ஆர் ரிசர்வேயர். அதுக்கடுத்து ஒரு தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட வழியில போறதுக்காண்டி ஒரு பாத் அமைச்சு குடுக்குறோம். கேனால் டிசைன் பண்றோம். அதுக்கடுத்து ஒரு தண்ணிய கொண்டு போறதுக்கு வாட்டர் சப்ளை லைன் டிசைன் பண்றோம். அதே வந்து கழிவுகள வெளியேத்துறதுக்கு நம்ம சீவேஜ் லைன் டிசைன் பண்றோம். அப்ப இது எல்லாமே அதுக்கு கழிவு நீரா இருந்தாலும், சுத்தமான நீரா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட நீரா இருந்தாலும், அது வாட்டர் தான். வாட்டர் மீன்ஸ் வாட்டர். H2O. அப்ப அந்த வாட்டர் அப்ப அத கையாளுறதுக்கு தான் நம்ம டேமு, ரிசர்வாயர், கேனாலு, வாட்டர் சப்ளை லைன், சீவேஜ் லைன் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய கட்டுமான அமைப்பு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர நீங்க பில்ட் பண்ணணும். ஒரு டேம் கட்டணும் அப்படின்னா, தண்ணீய தேக்கி வைக்கும்பொழுது, அந்த தண்ணி எப்படி பிஹேவ் பண்ணும்? அது எப்படி பிரஷர குடுக்கும்? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப தண்ணி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அத நீங்க கையாள முடியும். அப்ப அந்த வாட்டர பத்தி தெரிஞ்சா மட்டும் தான், நான் சொன்ன இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நீங்க வந்து பில்ட் பண்ண முடியும். அதுக்காண்டி படிக்கக்கூடியது தான் அந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே. சார் கிளியர்? புரியுதா? என்ன சொல்றேன்னு? வாய்ஸ் கேக்குது தானே? ஓகே. Yes, sir. அப்ப மேட்டர்.
எஸ் சார். பருப்பொருள்னு சொல்லுவாங்க. மேட்டர்ஸ் பருப்பொருள்கள். அப்ப அந்த பருப்பொருள் எப்படி பிரிக்கலாம்னா, திண்மம், பாய்மம் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். அது என்ன சார் திண்மம், பாய்மம்? நாங்க திட, திரவ, வாயு அப்படிதானே படிச்சிருக்கோம். அப்படின்னா திண்மம், பாய்மம். அப்ப திண்மம்ங்கிறது ஒரு சாலிட் மெட்டீரியல் பத்தி பேசுறது ஆல்ரெடி பேசி முடிச்சாச்சு. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஆர் இஎம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல பேசி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன சார் பாய்மம் அப்படின்னா ஃப்ளூயிட் அதான் பாய்மம். இந்த பாய்மம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒரு தண்ணிய ஊத்தி விடுறோம். அது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு என்ன செய்யுது? பாய்ஞ்சு போகுது. ஃப்ளோ ஆகுது. மூவ்மெண்ட் நடக்குது. அப்ப அது பாய்மம். ஒரு ஏர வந்து ஃபேன் ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இல்ல ஏசி போடுறீங்க. அங்கேருந்து என்ன செய்யுது? நம்மள நோக்கி வந்து காத்து அடிக்குது. இப்ப எந்த திசையில திருப்பி விட்டீங்களோ அந்த பக்கம் போகுது. அப்ப அந்த கேஸ் மாலிக்யூல்ஸ அந்த O2வ என்ன செய்யுது? ஒரு குறிப்பிட்ட எந்த திசையில அழுத்தி தள்ளுறோமோ அந்த சைட அழுத்தி தள்ளுது. அப்ப அது ஒன் ஆஃப் த பாய்மம். அப்ப பாய்மத்த எப்படி பிரிக்கலாம்னா, லிக்விட் ஸ்ட்ரக்சரா இருக்கக்கூடியதை கேஸ் ஸ்ட்ராட்டமா இருக்கக்கூடியதை பிரிக்கலாம். அதாவது வாயு நிலையில் இருக்கக்கூடியது கேஸ் ஸ்ட்ராட்டம்னும், லிக்விட் ஸ்ட்ராட்டத்துல இருக்கக்கூடியத நீர்ம நிலைன்னு சொல்லலாம். அப்ப பாய்மங்கிறது ஒரு 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 ஏர் மாலிக்யூல்ஸும் அ அ பரவி காணப்படும். ஒரு நீர் மூலக்கூறும் பரவி காணப்படும். அப்ப இது 2மே என்ன சார் அப்படின்னா பாய்மம். அப்ப ஒரு மேட்டர்ன்னு சொல்லக்கூடிய பருப்பொருள சாலிட்ன்னு சொல்லக்கூடிய திண்மமாவும், ஃப்ளூயிட்ன்னு சொல்லக்கூடிய பாய்மமா பிரிக்கிறோம். அந்த ஃப்ளூயிட தான் நம்ம என்ன செய்றோம்னா, லிக்விட்ன்னு சொல்லக்கூடிய நீர்மமாவும், கேஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வாயுவாவும் பிரிக்கிறோம். அப்ப எழுதிக்கிறங்க. மேட்டர்ஸ்ன்னு எழுதுங்க. இந்த மார்ச் எண்டுக்குள்ள நான் முடிச்சிடணும். எல்லாமே உங்களுக்கு. இத தவிர்த்து அங்கங்க ஒரு ஒரு சின்ன சின்ன டாபிக் டிப்ளமோ ஓரியன்டடா விட்டுருக்கணும். அத எல்லாத்தையும் முடிக்கணும். ஓகே. மேட்டர்ஸ்ன்னு போடுங்க. ஓகே. சாலிட்ஸ். அதுக்கடுத்து ஃப்ளூயிட்ஸ். இப்ப சாலிட்ஸ் SOM. ஃப்ளூயிட்ஸ் வந்து சாலிட்ஸ் ஏன் SOM போட்டிருக்குன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சார். டிப்ளமோல EM படிச்சிருப்பீங்கல்ல, அங்க ஃபுல்லா படிச்சு முடிச்சாச்சு. அதனால சாலிட்ங்கிறது திண்மம் தான். ஃப்ளூயிட்ங்கிறது என்ன சார்னா பாய்மம். ஓகே. பரவி காணப்படுறது. பாய்மம். இந்த ஃப்ளூயிட 2ஆ பிரிக்கலாம். பரவி காணப்படக்கூடியது. ஒரு ஸ்ட்ராட்டத்த வச்சோம்னா அப்படியே அப்படியே பரவி காணப்படுறது. நீர் மூலக்கூறும் செய்யும். அதாவது நீர்மமும் செய்யும், வாயுவும் செய்யும். அப்ப நீர்மத்துல எடுத்துக்காட்டு வாட்டர், ஆயில், கெரோசின் ஆயில், பெட்ரோல், டீசல், பிளட், ஹனி, தார், பிட்டுமன் இது எல்லாமே ஒரு இடத்துல ஊத்தி விடுறீங்க அப்படின்னா அப்படியே பரவி போகும். பாயும் திறன் உள்ளது பாய்மம். கேஸ் O2, N2, CO2, CH4, NH3, SO2 இது எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல அது எல்லாமே கேஸ். அப்படியே அட்மாஸ்பியர்ல பரவி காணப்படும். அப்ப லிக்யூட் நீர்மம், கேஸ் வாயு. நீர்மத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா H2O வாட்டர் தான் சொல்றேன். ஆயில், பெட்ரோல், எக்ஸெட்ரா. கேஸுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆக்சிஜன், நைட்ரஸ் ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, CO2 எக்ஸெட்ரா. அப்ப கேஸ்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா வாயு வாயு இதுவும் ஒன் ஆஃப் த பாய்மம் தான். லிக்விட்ங்கிறது எதை குறிக்குதுன்னா இது ஒன் ஆஃப் த பாய்மம் தான். ஆனா நீர்மம். ஓகே. இப்ப நம்ம அதிகமா பேசக்கூடியது என்ன அப்படின்னா இந்த H2 இந்த வாட்டரை தான் பத்தி பேச போறோம். மத்தத பத்தி பேச போறோமா அப்படின்னா ஆமா. உங்களுக்கு தெரியும்ல இப்ப பெரிய பெரிய நீங்க வந்து சிலிண்டர் இருக்கு. கேஸ் சிலிண்டர் இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ள அந்த வாயு தான் அடைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பெட்ரோல் கண்டெய்னர் போயிட்டு இருக்கு. இல்ல பெரிய பெரிய ஆயில் ஸ்டோரேஜ் மில் இருக்கு. அப்ப அதெல்லாம் குறிப்பிட்ட இதுக்குள்ள தான் அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப அதையும் டிசைன் பண்ணணும்னா அந்த ஆயில் பெட்ரோல் பத்தி தெரிஞ்சுக்கணும் தானே. ஓகே. அப்ப ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் முழுக்க முழுக்க அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா இந்த கேஸ் ஸ்டார்டர் பத்தி டீடைலா படிச்சிருப்பார்.
ஒரு சிவில் இன்ஜினியர் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த லிக்விட் சொல்லக்கூடிய பர்ட்டிகுலரா வாட்டர் எடுத்து நம்ம அது எப்படி பிஹேவ் பண்ணும், அதோட ப்ராப்பர்ட்டீஸ் என்ன, அதோட மெக்கானிசம் எப்படி இருக்கும், அதோட மெக்கானிசம்ல கைனமெட்டிக்ஸ் எப்படி அது பிஹேவ் பண்ணும், டைனமிக்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணும், அதுக்கடுத்து அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, அதுக்கடுத்து ஆ ஆ அது எல்லாமே இதுல பார்க்கலாம். அது அது ஒரு பைப்ல எப்படி ஃப்ளோ ஆகும், பிளேட்ல எப்படி ஃப்ளோ ஆகும், அதே வாட்டர் ஒரு சேனல் எப்படி ஃப்ளோ பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில்டா பார்க்கணும். அப்ப இந்த ஃப்ளூயிட் எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃப்ளூயிட் அதாவது ஒரு பாய்மம். அதுல நீரா இருக்கலாம், இல்ல வாயு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கேஸா இருக்கலாம். ஃப்ளூயிட்னு சொன்னாவே 2 ஸ்டேட்டமும் வந்துரும். லிக்விட், கேஸ் 2மே வந்துரும். இங்க நீங்க சிவில் இன்ஜினியரிங்ல லிக்விட் கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் பொதுவா ஃப்ளூயிட்னே குடுக்குறேன். அப்போ ஃப்ளூயிட் 3 கேட்டகரியா நான் பிரிக்கலாம். ஸ்டாட்டிக்ஸா இருக்கக்கூடியது, கைனமெட்டிக்ஸா இருக்கக்கூடியது, டைனமிக்ஸா இருக்கக்கூடியது. அது என்ன சார் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா, ஸ்டாட்டிக்னா நிலைத்தன்மை. அப்போ ஒரு ஒரு கண்டெய்னர்ல தண்ணி ஒரு ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல தண்ணி இருக்கு அப்படின்னா, இல்ல ஒரு கப் இருக்கு. அந்த கப்ல தண்ணிய ஊத்தி வைக்கிறீங்க. அப்ப அது நிலையா இருக்கு. எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாம. அந்த கப்ல இருக்கு. அப்ப அது ஸ்டாட்டிக். தன்னுடைய ரெஸ்ட் பொசிஷன்ல அந்த ஃப்ளூயிட் இருக்கு. அதே ஃப்ளூயிட் கைனமெட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா, கைனமெட்டிக்ஸ்னாலும் ஓடுற தண்ணிய பத்தி தான் பேசுறது. டைனமிக்ஸ்னாலும் ஓடுற தண்ணிய பத்தி தான் பேசுறது. இப்ப ஒரு தண்ணி இருக்கு. அப்ப அதோட இயக்கத்த பத்தி பேசணும். ஆனா, அந்த தண்ணி எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு அதோட பிரஷர் ஃபோர்ஸ கன்சிடர் பண்ணாம, இல்ல அதோட வெலாசிட்டிய கன்சிடர் பண்ணாம, இல்ல அதோட டென்சிட்டிய கன்சிடர் பண்ணாம, ஜஸ்ட் தண்ணி தண்ணியோட இயக்கத்த பத்தி பேசுறோம். அது காரணமா இருக்கக்கூடிய பிரஷர், வெலாசிட்டி, டென்சிட்டி, ஆக்ஸலரேஷன் இது மாரி எதுவுமே பத்தி பேசல அப்படின்னா, அதாவது இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃப்ளூயிட். ஃப்ளூயிடோட பத்தி ஸ்டடி பண்றோம். இன் மோஷன் அது இயக்கத்துல இருக்கும்போது பேசுறோம். ஆனா, வித்தவுட் கன்சிடரிங் பிரஷர் ஃபோர்ஸ். இல்ல நெக்லெக்டிங் பிரஷர் ஃபோர்ஸ். அப்ப அந்த பிரஷர் ஃபோர்ஸ், டென்சிட்டி, வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணாம ஜஸ்ட் அந்த ஃப்ளூயிட் அந்த பாய்மத்தின் இயக்கத்தை பத்தி, மோஷன் இன் ஃப்ளூயிட் பத்தி பேசுறது தான் ஃப்ளூயிட் கைனமெட்டிக்ஸ். அதே ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் என்ன சார் அப்படின்னா, அப்ப அந்த ஃப்ளூயிடோட இயக்கத்துக்கு காரணமான பிரஷர் ஃபோர்ஸ், வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பேசுறோம் அப்படின்னா அது ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். அப்ப வித்தவுட் கன்சிடரிங் பிரஷர் ஃபோர்ஸ், டென்சிட்டி, வெலாசிட்டி கைனமெட்டிக்ஸ் சொல்லுவோம். வித் கன்சிடரிங் பிரஷர் ஃபோர்ஸ், வெலாசிட்டி, டென்சிட்டி எல்லாத்தையும் டைனமிக்ஸ்னு சொல்லுவோம். சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. அப்ப Yes, sir. எழுதிக்கங்க. ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ்னு போடுங்க. ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ். இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட். அதாவது ஓய்விலே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட பத்தி பேசுறது தான் ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ். அப்ப இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் சார் வரிசையா எக்ஸாம் வரப்போகுது. மே மாசம் கால்பர் வந்துட்டாவே நீங்க ஃப்ரீயா இருக்க முடியாது. ஓகே? போட்டிகள் வருஷம் வருஷம் அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கு. அப்ப இப்பயே நீங்க ஜெனரல் ஸ்டடீஸ்னா இப்ப ஃப்ரீயா இருக்கும்போதே ஷெட்யூல் போட்டு படிச்சுக்கணும். ஜெனரல் ஸ்டடி உங்களுடைய பொறுப்பு தான். டெக்னிக்கல பொறுத்தவரை நான் குடுக்குறத நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும். இதுக்குன்னு 1% நீங்க வெளில போயிட்டு எதுவுமே நீங்க உழைப்பு போட வேண்டியது. நான் என்ன நோட்ஸ் குடுக்குறேன், நான் என்ன கொஸ்டின் குடுக்குறேன், அத நீங்க பார்த்தாவே போதும். இதுக்குன்னு நீங்க வெளில போய் எந்த ஒரு உழைப்பும் போட வேண்டியது இல்ல. 200க்கு அட்லீஸ்ட் 190 கொஸ்டின் ஆச்சும் எடுத்துரலாம். நான் கொஸ்டின் சொல்றேன். அப்ப நீங்க இப்ப இருக்கும்போதே இப்பயிருந்து ஜெனரல் ஸ்டடீஸ் நீங்க பக்கத்துல போய் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஆப்டிட்யூட்னா டெய்லி பர்பஸ்லயே இருக்கணும். என்னைக்கு இப்ப கிளாஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 60, 70, 80 நாள் ஆகுது அப்படின்னா, இந்த 80 நாள்ல ஒரு 8 நாள் லீவ் விட்டுருப்பேன். 72 நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்களுக்கு லீவ் இல்ல. 80 நாள் வச்சுக்கங்க. அப்ப 80 நாளும் நீங்க ஆப்டிட்யூட்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பிச்சு. நீங்க மத்த ஜெனரல் ஸ்டடீஸ் படிச்சாலும், நீங்க ஆப்டிட்யூட்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். 1 ஹவர் ஆச்சு. பாத்துக்கிடுங்க, பாத்துக்கிடுங்க, பாத்துக்கிடுங்க. என்னோட பிரிபரன்ஸ் என்ன சொல்லுவேன், ஜெனரல் ஸ்டடீஸ் பிரிப்பரேஷன் பண்றவங்களுக்கு அப்படின்னா, ஆப்டிட்யூட்ல 25, 25 கொஸ்டின் போற அளவுக்கு நீங்க இருக்கணும். பிளஸ் பாலிட்டி, யூனிட் 8, எக்கனாமிக்ஸ், அதுக்கடுத்து உங்களுக்கு
ஹிஸ்டரி, அதுக்கடுத்து அகினம், அதுக்கு அடுத்தபடியாக லாஸ்டா ஜியாகிரபி, யூனிட் 9 படிக்கலாம், படிக்காம போகலாம். சயின்ஸ் இல்ல தொடர்ந்து வச்சுட்டீங்க சயின்ஸ் அப்படின்னா அதுல பிசிக்ஸ் படிங்க. டைம் என்ன இருந்துச்சுன்னா ரைட்டா உங்களுக்கு பாட்டி ஜுவாலஜி பாருங்க. நான் சொன்ன ஆர்டர் வைஸ் இத மஸ்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்ன பாலிட்டி, அதுக்கடுத்து சொன்ன ஃபர்ஸ்ட் சொன்ன ஆப்டிடியூடு, அதுக்கடுத்து சொன்ன பாலிட்டி, அதுக்கடுத்து யூனிட் 8, அதுக்கடுத்து சொன்ன உங்களுக்கு எக்கனாமிக்ஸ், அதுக்கடுத்து சொன்ன உங்களுக்கு ஹிஸ்டரி. இது எல்லாமே 15 கொஸ்டின் ஏரியா. 15 15 15 15. அப்ப மீதி உங்களுக்கு ஜியாகிரபிலனா 6 to 7 கொஸ்டின் தான் கேட்பான். யூனிட் 9லனா 6 கொஸ்டின் தான் கேட்பான். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு சயின்ஸ்னா அதெல்லாம் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது, கொஸ்டின் ரொம்ப கம்மி. நான் சொன்ன ஆர்டரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஒரு டெக்னிக்கல் வந்துருக்கோம். அப்போ இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட், அதான் ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ். இப்போ இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட், அட் ரெஸ்ட். ஓகே, ஃப்ளூயிட் கைனமெட்டிக்ஸ். கைனமெட்டிக்ஸ் போடுங்க. ஃப்ளூயிட் கைனமெட்டிக்ஸ் என்ன சார் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஃப்ளூயிட் இன் மோஷன் வித்தவுட் கன்சிடரிங் பிரஷர் ஃபோர்ஸ். நம்ம சொன்னேன்னா எந்த ஒரு காரணத்துக்கும் பிரஷர் ஃபோர்ஸையோ வெலாசிட்டியோ டென்சிட்டியோ ஆக்சிலரேஷனோ அதை பத்தி எந்த ஒரு இதையும் எடுத்துக்காம ஜஸ்ட் ஃப்ளூயிடோட இயக்கத்தை பத்தி பேசுறதுதான் ஸ்டடி பண்றதுதான் ஃப்ளூயிட் கைனமெட்டிக்ஸ். இப்போ எழுதிருங்க. It is the study of fluid in motion without considering the pressure forces. Without considering the pressure forces. இதுதான் ஃப்ளூயிட் கைனமெட்டிக்ஸ்னு சொல்றோம். அந்த பிரஷர் ஃபோர்ஸ் சத்தியமானா வெலாசிட்டி, டென்சிட்டி, ஆக்சிலரேஷன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் பத்தி இங்க ஜஸ்ட் இதை பத்தி எழுதிக்கிறேன். ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்னா இது ஃப்ளூயிடோட இயக்கத்தை பத்தி தான் ஸ்டடி பண்றோம். ஆனா கன்சிடர் பண்ணிக்கிறோம் அதுக்கு காரணமான பிரஷர் ஃபோர்ஸ், வெலாசிட்டி, அது ஒரு ஒரு ஃப்ளூயிட் குறிப்பிட்ட இயக்கத்துல இயங்குது அப்படின்னா அந்த இயக்கத்துல இருக்கக்கூடிய அழுத்தம் என்ன அளவுக்கு இருக்கு, வேகம் எந்த அளவுக்கு இருக்கு, டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுதான் டைனமிக்ஸ். அப்ப கைனமெட்டிக்ஸ்ங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் கன்சிடர் பண்ணாம ஜஸ்ட் இந்த மோஷன் ஆஃப் ஃப்ளூயிட பத்தி பேசுறது. அப்ப இது எங்கேயுமே பிராக்டிகலா பாசிபிலிட்டி இல்ல. பாசிபிலிட்டி இல்லைன்னு எந்த மீனிங்ல சொல்றேன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்து நம்ம டிசைன் பண்ண போறோம். ஒரு டேம் கட்ட போறீங்க அப்படின்னா அந்த டேம்ல என்ன பர்பஸ், வாட்டர், நீர் தேக்கம். அப்ப நீ தண்ணியை தேக்கி தேவையான போது வெளில அனுப்புறது. அப்ப அந்த நீரை தேக்கணும் அப்படின்னா அந்த வாட்டருக்கு என்ன பிரஷரை கொடுக்கும். அப்ப அங்கேயிருந்து வரக்கூடிய தண்ணி அந்த டேம்ல ஒரு அணையில வந்து எந்த அளவுக்கு மோதி தேக்கி நிற்கும். திறந்து விடுற தண்ணி எவ்வளவு வேகத்துல வெளில போகும். அப்ப எவ்வளவு அடர்த்தியில வெளில போகும், டென்சிட்டியில வெளில போகும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாதான் டேம் நம்ம கரெக்டா ஸ்டடியா கட்ட முடியும். அப்ப கைனமெட்டிக்ஸ் படி நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா பிராக்டிகலா? முடியாது. அப்ப டைனமிக்ஸ் தான் ரியாலிட்டியை பத்தி பேசுறது. அதனாலதான் டைனமிக்ஸை பத்தி டீடைலா நம்ம பின்னாடி பேசுவோம். டைனமிக்ஸை பத்தி பேசுவோம். இதனால டைனமிக்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு ஃப்ளூயிட்ல விஸ்காசிட்டியை பத்தி பேசணும் அப்படின்னா, ரியலை பத்தி பேசணும் அப்படின்னா அது கைனமெட்டிக் வராது, நம்மளோட டைனமிக் தான் வரும். இப்ப விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்றேன்னா கைனமெட்டிக் விஸ்காசிட்டி இருக்கு, டைனமிக் விஸ்காசிட்டி இருக்கு. அப்ப ரியலாவே விஸ்காசிட்டி தான் அர்த்தம் ஒரு தண்ணியோட பாய்மத்திறன். தண்ணின்னு சொல்ல முடியாது, ஒரு லிக்விடோட பாய்மத்திறன். வாட்டருக்கு ஒரு மாதிரி ஊத்தி விட்டா தண்ணி ஸ்பீடு ஒரு வேகத்துல போகும். தார் ஒரு மாதிரி போகும், பிட்டுமன் ஒரு மாதிரி போகும், பெட்ரோல் ஒரு மாதிரி போகும், டீசல் ஒரு மாதிரி போகும், பால் ஒரு மாதிரி போகும், ஹனி ஒரு மாதிரி போகும். அப்ப இதுக்கான காரணம் என்ன? நான் நடத்துவேன் விஸ்காசிட்டி. அந்த சர்ஃபேஸுக்கு அந்த வாட்டர் மூவ் ஆகக்கூடிய
ஒவ்வொரு லேயர்லயும் வாட்டர் எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ கிரியேட் பண்ணுது. அதுக்கு தகுந்த மாரி தண்ணி வேகமா போகுமா? நீங்க ஊத்தக்கூடிய லிக்விட் வேகமா போகுமா? கம்மியா போகுதா? அப்படிங்கிறத முடிவு பண்றது. அப்ப விஸ்காசிட்டி பேசும்போது டைனமிக் விஸ்காசிட்டி இருக்கு, டைனமிக் விஸ்காசிட்டி இருக்கு. ரியாலிட்டிங்கிறது என்ன? டைனமிக்னு சொன்னேன். அப்ப டைனமிக் விஸ்காசிட்டி, நார்மல் விஸ்காசிட்டி ஈக்குவல். அப்ப டைனமிக்ஸ்ங்கிறது நம்ம ரியாலிட்டிய பத்தி பேசுறது. கிளியர் புரியுதா? அப்ப ஓகே. ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். சார் ஓகே. நாளைக்கு ஈவினிங் வந்து பில்டிங் பை கிளாஸ் நடத்துவேன் சார். நீங்க ஃப்ளூயிட் இப்ப ஆரம்பிச்சிட்டேன்னா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இதாச்சும் முடிச்சிடணும் கொஞ்சம். அதனால நாளைக்கு காலையில ஃப்ளூயிட் தான் வரும்னு நினைக்கிறேன். ஈவினிங் வந்து பில்டிங் பை கிளாஸ் நடத்துறேன். டிப்ளமோக்கும் புதுசா ஆட் பண்ணிருக்க சிலபஸ்ல இருக்கு. டிகிரிக்கு இருக்கு. ஆல்ரெடி உள்ள சிலபஸ்ல டிகிரிக்கு இருக்கு. ஓகே. ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். Okay. It is the study of fluid in motion considering the pressure forces. அப்ப fluid ஸ்டடியை தான் பத்தி பேசுறோம். அதோட இயக்கத்தை பத்தி. ஆனா வித் கன்சிடர் பண்ணுவோம். என்ன பிரஷர்ல போகுது, என்ன டென்சிட்டியை கொடுக்குது, என்ன வெலாசிட்டில போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் பத்தி கன்சிடர் பண்ணுவோம். அப்ப இட் இஸ் the study of fluid in motion considering the pressure forces. ஓகே. அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் fluid எழுதிக்கிறேங்க. இப்பதான் ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் fluid. ரொம்ப போய் இது பண்ண வேண்டியதில்ல. எக்ஸாம் ஃபைனலா என்ன வருமோ அதை எழுதிக்கிறேங்க. அதே சேம் டைம் பிராக்டிகலா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டென்சிட்டி. ஒன்னு என்ன பார்க்க போறோம்னா டென்சிட்டி பத்தி பேச போறோம். டென்சிட்டின்னு இதுக்கு ஒரு நேம் இருக்கு. இன்னொரு நேம் மாஸ் டென்சிட்டி. மாஸ்னா நிறை, டென்சிட்டினா அடர்த்தி. நான் வெறும் மாஸ்னு எழுதல, மாஸ் டென்சிட்டின்னு தான் நான் எழுதுறேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, டென்சிட்டிக்கு மாஸ் டென்சிட்டி. அப்ப டென்சிட்டி என்ன சார் அப்படின்னா மாஸ் பை வால்யூம். இப்ப ஒரு யூனிட் வால்யூம்ல எவ்வளவு மாஸ் இருக்கு அப்படின்னு பேசினா அதான் டென்சிட்டி. இப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போறோம்னா ஒரு டீ கப் இருக்கு. அந்த டீ கப்போட கொள்ளளவு அளவு என்ன அப்படின்னா 1 மீட்டர் கியூப்னு வச்சுக்கோங்க. சார் 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். லென்த் 100 சென்டிமீட்டர், பிரெத் 100 சென்டிமீட்டர், டெப்த் 100 சென்டிமீட்டர். அப்படி எடுத்துக்கணுமா சார் அப்படின்னா அப்படி நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ரியாலிட்டியா அது 1 மீட்டர் கியூப் அளவு 10 பெரிய டீ கப் இருக்குமா அப்படின்னு நினைக்காம ஒரு டீ கப்பை ஞாபகம் நான் வார்த்தைக்கு 1 மீட்டர்னு வச்சுக்கிறேன். ஒரு மீட்டர் கப். இப்ப அந்த டீ கப்ல டீயை ஊத்தி வைக்கிறீங்க. இப்ப அதுல மண் அள்ளி வைக்கிறீங்க. இப்ப அதுல தாரை ஊத்தி வைக்கிறீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டீ கப்போட வால்யூம் மாத்திரம் 1 மீட்டர் கியூப் தான். ஃபர்ஸ்ட் வாட்டரை ஊத்தி வச்சோம், ரெண்டாவது மணலை கொட்டி வச்சோம், மூணாவது தாரை ஊத்தி வச்சோம். ஃபர்ஸ்ட் பியூர் லிக்விட், ரெண்டாவது சாலிட், மூணாவது செமி லிக்விட். இப்ப 1 மீட்டர் கியூப் இருக்கக்கூடிய அதே கொள்ளளவு தான் மூணையும் கரெக்டா ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். கூற குறைச்சுனா வைக்கலாம், கரெக்டான அளவுல எல்லாத்தையும் வச்சிட்டோம். இப்ப வெயிட் போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா மூணுக்கும் அதோட அடர்த்தி ஒரே மாதிரி இருக்குமா? மூணுக்கும் உங்க பாசத்துல சொல்ல போறேன்னா மூணுக்கும் இடம் இருக்கிறீங்க, வெயிட் ஒரே மாதிரி இருக்குமா? சொல்லுங்க சார். மாறும். ஏன்னா உங்களுக்கு மணல் வந்து அந்த டீ கப்ல நிறைய அளவு கொண்டு இருக்கும் தண்ணியோட கம்பேர் பண்ணும்போது. அப்ப ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வெயிட் இருக்கும். அப்போ ஒரு பொருளோட எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கு அப்படின்னு பத்தி பேசுறதுதான் ஒரு பொருள் ஒரு துகள் இன்னொரு துகளோட எந்த அளவுக்கு பிணைப்புல இருக்குன்னு பத்தி பேசுறதுதான் மாஸ், நிறை. இப்ப மனித உடம்புல நிறைனா என்ன அப்படின்னா நம்ம மனித உடம்பு எதனால ஆக்கப்பட்டது? வெளியில் போர்வை என்று கூறக்கூடிய தோல்னால் ஆக்கப்பட்டது. அந்த போர்வைக்குள்ள இருக்கக்கூடிய சத, ரத்தம், எலும்பு அப்படின்னு பிசிக்கல் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் கம்பைன்டா இருக்கு, ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கு.
அந்த எந்த அளவுக்கு ஒருங்கிணைஞ்சு இருக்கு அப்படியே பத்தி பேசுறதுதான் அதோட நிறை. அப்ப அந்த நிறை நல்லா கவனிக்கணும். அந்த நிறை ஒரு டீ கப்ல பாக்குறோம். சாரி, ஒரு வாட்டர் டீ கப்ல ஊத்தி பாக்குறோம். அதுக்கடுத்து வந்து நம்ம இதை ஊத்தி பார்க்கணும். எதை ஊத்தி பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சாரி சாண்ட வச்சு பார்க்கணும். அதுக்கடுத்து தார ஊத்தி பார்க்கணும். தாரான்னு பிடிக்கணும். இப்ப தார் ரோடு போடுறாங்களா அந்த பிடிக்கணும். பல பழம்னு இருக்குல்ல அதான். செமி லிக்விடா இருக்குல்ல அப்படி சொல்லலாம். ஓகே. அப்ப ஒரு டென்சிட்டி 3க்கும் மாறுபடுது. காரணம் என்ன அப்படின்னா, அதோட நிறையில மாற்றம் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு தண்ணியில எப்படி இருக்கும்? கச்சிலு சேர்ந்து இருக்கும். அதே தார்ல பார்க்கும்போது, அந்த தார்ல இதை விட ரொம்ப கூழ்மமா இருக்கும். ஒரு தண்ணி எடுத்து நீங்க கையில நீங்க ஒரு தண்ணி இருக்கு சார். தண்ணிய கையில அள்ளிட்டு தெளிங்க. அது எப்படி போய் உங்க கைய விட்டு வெளில போய் உதறுனா வெளில எப்படி கை ஃப்ரீ ஆகுது தண்ணி. அதே ஒரு தார தொட்டுட்டு கைய உதறினா எப்படி இருக்கும்? ஒரு பெயிண்ட்குள்ள கைய விட்டு நீங்க உதறினா என்ன இருக்கும்? பாதி பெயிண்ட் தான் போகும், பாதி பெயிண்ட் கையில ஒட்டியிருக்கும். சார் கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த அளவுக்கு அதோட பெயிண்டோட பார்ட்டிகல்ஸ் ஒண்ணுக்கு நெருங்கி இருக்கு. அந்த தாரோட பார்ட்டிகல் ஒண்ணுக்கு நெருங்கி இருக்கு. அப்ப அது நிறை வந்து எந்த அளவுக்கு நிறைனா என்ன அப்படின்னா, ஒரு பொருள் எடுத்துட்டா அந்த பொருளுக்கு ஒரு மூலப்பொருள் இருக்கும். இப்ப சிக்கன்னா அந்த மனித உடம்புல என்ன இருக்கு? மூலப்பொருள் சதை இருக்கு, ரத்தம் இருக்கு, எலும்பு இருக்கு, திசுக்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதற்கு அவர் பண்ணி தோல் இருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு நெருங்கி இருக்குங்கிறத பொறுத்து அது இருக்கு. இப்ப வாட்டர் எடுத்தா வாட்டர்ல மூலப்பொருள் என்ன? H2O. 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேரும்போது தான் வாட்டர் வருது. இது மாதிரி பல ட்ரில்லியன் கணக்குல வாட்டர் இருக்கும். வாட்டர் மூலப்பொருள் இருக்கும். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டாலும் அப்ப அந்த வாட்டரை எடுத்து நம்ம வெயிட் போடும்பொழுது, அதுல அந்த ஒரு கச்சிலும் இன்னொரு கச்சிலும் ஒரு நீர் மூலப்பொருள், இன்னொரு நீர் மூலப்பொருள் எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன இருக்கும்? அந்த வாட்டரோட நிறை வந்து தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப நான் எடுத்துக்கிட்ட 3 டீ கப்போட அளவு 1 மீட்டர் கியூப் வால்யூம் தான். ஆனா அதுல ஊத்துன பொருளோட அளவு வெவ்வேறு. சாலிடு, லிக்விடு, செமி சாலிட்ன்னு ஊத்துனேன். அப்ப அது 3யும் வச்சு பார்க்கும்பொழுது என்னுடைய டென்சிட்டியோட வேல்யூ மாறி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் மாசு மாறுது. அப்ப மாசு மாறுறதுனால டென்சிட்டி மாறுது. அப்ப இது மூலம் எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, எனக்கு வால்யூம் ஒரே அளவா இருந்தாலும், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மாஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா, அதோட ஒப்பு அடர்த்திங்கிறது மாறும். அப்ப ஒவ்வொன்னையும் என்ன செய்யறோம்? ஒப்பிட்டு பார்க்கிறோம். நான் எடுத்துக்கிட்ட நீரு, அதுக்கடுத்து இருக்கிறது என்னது உங்களுக்கு? சாண்டு, அதுக்கடுத்து வந்து தார் ஊத்தி வச்சேன். அப்ப நீர தாரோட கம்பேர் பண்ணும்போது தார் வெயிட் அதிகமா இருக்கு. தார் சாண்டோட கம்பேர் பண்ணும்போது சாண்ட் வெயிட் அதிகமா இருக்கு. அப்ப ஒரு அடர்த்தியை இன்னொரு அடர்த்தியோட ஒப்பிட்டு கணக்கிடுறதுனால தான் இத டென்சிட்டின்னு சொல்றோம். இதுக்கு தமிழ்ல ஓப்ப அடர்த்தி அப்படின்னு ஒரு பேரு. சார் கிளியர்? புரியுதா சொல்றேன்? அப்ப இதுல வந்து வால்யூம் 3லயும் சேம் தான். எது ஒப்பிட்டு வேறுபட்டு பார்க்கிறோம். 3லயும் மாஸ் தான் வேறுபடுது. அதனாலதான் நிறை ஒப்படர்த்தி மாஸ் டென்சிட்டி அப்படின்னு இன்னொரு நேம் வருது. கிளியர்? ஓகே. அப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப டென்சிட்டி டென்சிட்டி வந்து என்ன அப்படின்னா density equal to mass of fluid volume of fluid. கீழே வால்யூம் ஆஃப் fluid அந்த 1 மீட்டர் கியூப் அந்த கப்பு மேல வந்து ஊத்தி வைக்கிற அந்த ஒவ்வொரு பொருளோட மாஸ். அவ மாஸ் ஆஃப் fluid எதுல எடுப்போம்? 1 கிராம்ல எடுப்போம் இல்ல கிலோகிராம்ல எடுப்போம். கிலோகிராம் வச்சுக்கலாம். வால்யூம் எதுல எடுப்போம்? மீட்டர் கியூப் எடுக்கணும். அப்ப இதோட யூனிட் என்ன? டென்சிட்டியோட யூனிட் என்ன? அப்ப மேல கிலோகிராம் இருக்கு, கீழே மீட்டர் கியூப் இருக்கு. அப்ப கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் எக்ஸாம் கேட்டாச்சு. அப்ப யூனிட் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கணும். இந்த டென்சிட்டி எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா ரோ ஒரு முட்டை போட்டு கீழே போயிடுங்க ரோ மாஸ் ஆஃப் ஃபீல்ட் அதை எப்படி நோட் பண்ணுவோம்னா எம் வால்யூம் ஆஃப் ஃபீல்ட் எப்படி நோட் பண்ணா வி. அப்ப டென்சிட்டி ரோ ஈக்குவல் டு சிம்பிள்ல சொல்லும்போது எம் வகுத்தல் கேபிட்டல் வி அப்படின்னு சொல்லுவோம். எம் வகுத்தல் கேபிட்டல் வி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மேல உள்ள எம்ங்கிறது மாசையும் கீழே இருக்கிற வி வால்யூமையும் ரோங்கிறது டென்சிட்டியும் குறிக்கும். ஓகே. அப்ப டென்சிட்டி இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போதும். அப்ப நிறைய பேர் டவுட் வரும். மாசுக்கான விளக்கம் என்ன? எந்த ஒரு பொருள் எடுத்து மாஸ் கண்டுபிடிக்க போறீங்களோ அந்த பொருள் உருவாக்குறதுக்கு ஒரு மூலப்பொருள் இருக்கும். இப்போ ஒரு வாட்டருக்கு நீங்க மாஸ் கண்டுபிடிக்க போறீங்கன்னா வாட்டர் உருவாக்குறதுக்கான மூலப்பொருள் என்ன? 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன்.
இது நம்மகிட்ட இருந்தா ஒரு நீர் துளியை உருவாக்கலாம். நீர் துளின்னு சொல்லக்கூடாது. அதுக்குள்ளே பல மில்லியன் பல பில்லியன் கணக்குல வாட்டர் மூலக்கூறு வருது. அப்போ வந்து ஒரு வாட்டர் பார்ட்டிகிள் உருவாக்கிடலாம் அப்படி சொல்லுங்க. ஒரு வாட்டர் மூலக்கூறு உருவாக்கிடலாம். ஒரு 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்ஸிஜன் தான். அப்ப அந்த 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்ஸிஜன் சேர்ந்தா வாட்டரா உருவாகுது. அது மாதிரி எத்தனை வாட்டர் ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைப்புல இருக்கு, நெருங்கி இருக்குங்கிறத வச்சு தான் அதோட நிறைன்னு சொல்றோம். அப்படி நெருங்கி இருக்கக்கூடிய பண்பை தான் அதோட நிறைன்னு சொல்றோம். சார் கிளியர்? புரியுதா? அப்ப நிறைக்கான டெஃபினேஷன் என்னன்னா, மூலக்கூறுகளுக்கு இடையான பிணைப்பை தான் நாம என்ன சொல்றோம்? நிறைன்னு சொல்றோம். சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. இப்ப அடுத்து என்ன சார் எழுத போறோம்னா, இப்ப 2 இதுக்கு நீங்க வந்து டென்சிட்டியோட வேல்யூ மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்ப என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட்டர். வாட்டருக்கான டென்சிட்டி வேல்யூ என்ன அப்படின்னா 1000 kg/m3. இது வந்து லேப்ல செய்யணும்னா செஞ்சு பார்த்துக்கலாம். ஒரு மீட்டர் கியூப் கண்டெய்னர் எடுத்துக்கிறங்க. அதுல வந்து வாட்டர் ஃபுல்லா ஊத்துங்க. இப்ப அதோட ஃபர்ஸ்ட் கண்டெய்னர தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி எம்டி போட்டு வச்சுருங்க. அத W1 வச்சுக்கிறங்க. இப்போ வந்து தண்ணிய ஊத்துனதுக்கு அப்புறம் வெயிட் போடுங்க. இத W2ன்னு வச்சுக்கிறங்க. இப்ப W2ல இருந்து W1 கழிச்சிருங்க. இப்போ ஒரு வெயிட் வரும். கண்டெய்னரோட எம்டி வெயிட் கழிச்சதுக்கு அப்புறம். அதுதான் உள்ள இருக்கக்கூடிய தண்ணியோட வெயிட். அப்ப அது எவ்வளவு இருக்கு? 1 மீட்டர் கியூப் வால்யூம்ல பார்த்துருக்கோம். அப்ப 1 மீட்டர் கியூப் வால்யூம்ல எவ்வளவு வெயிட் இருந்திருக்கும்? தண்ணி ஊத்தி பார்த்தா அப்படின்னா 1000 கேஜி வரும். அப்ப அந்த 1000 kg/m3 தான் வாட்டரோட டென்சிட்டின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க லேப்ல. அப்ப நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. நோட்னு போடுங்க. நோட். அப்ப டென்சிட்டி நம்ம படிக்கிறோமே சார். அப்ப டென்சிட்டி எல்லாமே எப்படி சார் படிக்கிறோம்? நம்ம படிச்சோம் இங்கே பிரிக்குக்கு படிச்சோம், ஸ்டோனுக்கு படிச்சோம், சாயலுக்கு படிச்சோம். அதுக்கு அடுத்தது ஸ்டீலுக்கு வந்து 7850ன்னு படிச்சோம். ஒரு டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட் தான் 1440 படிச்சோம். இதே மாதிரி ஏகப்பட்ட டென்சிட்டி வேல்யூ வந்து நம்ம படிச்சிருக்கோமே இதுக்கு முன்னாடி படிச்ச சப்ஜெக்ட்லயே. அப்புறம் என்னன்னா ஒரு மீட்டர் கியூப் கண்டெய்னர் எடுத்துக்குவாங்க. எந்த பொருளுக்கு டென்சிட்டி கண்டுபிடிக்கணுமோ அது உள்ளுக்குள்ள ஃபில் பண்ணிடுவாங்க. இப்ப வெயிட் போட்டு கண்டுபிடிச்சு எம்ப்டி வெயிட்ட கழிச்சிட்டு அது ஒரு மீட்டருக்கு எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அப்பதான் டென்சிட்டி கண்டுபிடிப்பாங்க. அதோட ரூம் டெம்பரேச்சர் வந்து அதுல எதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க அப்படின்னா நம்ம 27 டிகிரி செல்சியஸ் ஓகே அதை வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அப்ப டென்சிட்டி ஆஃப் வாட்டர் போடுங்க. இதை மனப்பாடம் பண்ண வேண்டியது ரெண்டுன்னு சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் எவ்வளவு சார் அப்படின்னா ரோ போட்டு கீழே வாட்டர் டபிள்யூ போட்டுதுங்க வாட்டர்னால. அப்ப 1000 டென்சிட்டிக்கான யூனிட் kg/m3 அதை போடுங்க. 1000 kg/m3. பாதரசம் அதே மாதிரி ஒரு மீட்டர் கியூப் கண்டெய்னர்ல பாதரசத்தை ஊற்றி வச்சு அதை வெயிட் போட்டு எம்டி வெயிட்டை கழிச்சு எவ்வளவு பாதரசம் உள்ள இருக்குன்னு பார்த்தோம்னா 13,600 கேஜி இருக்கும். 13,600 கேஜி வந்து கிலோகிராம் அளவுக்கு உள்ள பாதரசம் ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைப்புல இருக்கும். அப்ப எழுதிக்கிறங்க பாதரசம். அப்ப டென்சிட்டி ஆஃப் மெர்குரி பாதரசத்தை இங்கிலீஷ்ல மெர்குரின்னு சொல்லுவோம். அப்ப டென்சிட்டி ஆஃப் மெர்குரி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா மெர்குரி ரோ போட்டுருங்க. பாதரசத்தை வந்து கேபிட்டல் ஹச் போட்டு கீழே ஸ்மால் ஜி போடுவாங்க. அப்ப இது என்னன்னா 13,600 kg/m3. அவ்வளவுதான். ஓகே அதுக்கடுத்து இதே வந்து டென்சிட்டியோட வேல்யூ வந்து எஸ்ஐ யூனிட், சிஜிஎஸ் யூனிட், அதுக்கடுத்து எம்ஜிஎஸ் யூனிட் இப்படிலாம் சொல்லுவாங்க. நமக்கு அந்த அளவுக்கு தான் பார்க்க வேணும். ஓகே நம்ம பார்த்த இந்த kg/m3 அதாவது எங்க கிலோகிராம் மீட்டர் கியூப் இதெல்லாம் யூஸ் பண்றோமோ அதெல்லாம் எஸ்ஐ யூனிட். எங்கே வெறும் கிராம சென்டிமீட்டர் கியூப் அப்படிலாம் யூஸ் பண்றோம்னா அது வந்து சிஜிஎஸ் யூனிட். எங்க வந்து நம்ம கேள்விப்படாத வார்த்தைகள் எம்எஸ்எல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பர்லாங் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அதனால எம்கேஎஸ் யூனிட் சொல்லுவாங்க. அப்ப அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப டென்சிட்டிக்கு ஒவ்வொரு யூனிட்ல எப்படி வரும்னு நீங்க பாத்துக்க வேண்டியதுல அப்படி எந்த இதுக்கு என்ன வரும்னு பாத்துக்கணும் அப்படின்னா கைனமிக் விஸ்கோசிட்டிக்கும் கைனமிக் விஸ்கோசிட்டி தான் எக்ஸாம்ல கேட்பான். எஸ்ஐ யூனிட் என்ன வரும், சிஜிஎஸ் யூனிட் என்ன வரணும். அப்ப அந்த இடத்துல அது பார்த்தா போது இந்த இடத்துல நீ பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 3 வகையான ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம அதிகம் பயன்படுத்துறது என்ன அப்படின்னா எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ என்ன சார் அப்படின்னா சிஸ்டம் சிஸ்டம் இந்தியன் சிஸ்டமா சார் அப்படின்னா அப்படி இல்ல. இந்தியன் ஸ்டாண்டர்டா சார் அப்படின்னா அப்படி இல்ல. இன்டர்நேஷனல் சிஸ்டம் அதான் எஸ்ஐ யூனிட் சொல்லுவாங்க. ஓகே எழுதிக்கிறேன். அப்ப மொத்தம் எத்தனை வகையான ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குன்னா அதாவது டென்சிட்டி kg/m3 இந்தியாவிலும் kg/m3 தான், அமெரிக்காவிலும் kg/m3 தான், ரஷ்யாவிலும் kg/m3 தான், தைவான்லயும் kg/m3 தான், ஓகே பர்மாலையும் kg/m3 தான், பாகிஸ்தான்லயும் kg/m3 தான். அதுதான் இன்டர்நேஷனல் சிஸ்டம் சொல்றாங்க. கிளியர்? புரியுதா சொல்றேன்?
அப்ப ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு போடுங்க. Yes, sir. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். These are mainly three system of fundamental units. These are mainly three system of fundamental units. ஒன்னு A metric absolute system சொல்லுவாங்க. metric absolute system சொல்லுவாங்க. அதாவது CGS இதுதான் மெட்ரிக் அப்சல்யூட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் CGSனா C ஃபார் சென்டிமீட்டர், G ஃபார் கிராம், S ஃபார் செகண்ட்ஸ். அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா சென்டிமீட்டர் ஈஸ்ட், கிராம் ஈஸ்ட், செகண்ட்ஸ் எதை குறிக்குது? ஓகே, அதுக்கடுத்து பி எழுதிக்கிறேங்க. மெட்ரிக் கிராவிடேஷனல் சிஸ்டம். மெட்ரிக் கிராவிடேஷனல் சிஸ்டம், அதாவது MKS யூனிட்ஸ் வச்சுக்கோங்க. M per meter, K per kilogram, S per seconds. அப்ப மீட்டர் ஈஸ்ட், கிலோகிராம் இஸ் ஈஸ்ட், S per seconds செகண்ட்ஸ். அப்ப எல்லாரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் உங்க MKS யூனிட்னு கொடுப்பாங்க. மெட்ரிக் சிஸ்டம் சொல்லுவாங்க, மெட்ரிக் கிராவிடேஷனல் சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்டா பாக்குறது நவுடேஸ் அதிகமா, நவுடேஸ் இப்ப பயன்படுத்துறது அதிகம்னு சொல்ல முடியாது, இப்ப முழுக்க பயன்படுத்துறது இன்டர்நேஷனல் சிஸ்டம், SI யூனிட்ஸ். இன்டர்நேஷனல் சிஸ்டம். SI. அப்ப இது எப்படி சொன்னோம்னா மீட்டர் லென்த் டைம், மீட்டர் லென்த் டைம். ஓகே, ஓகே சார். மதிய நேரத்துல ஒரு அரை மணி நேரம் டெய்லி வந்து டெய்லியில வீக்லிஸ் வந்து 2 நாள் வந்து நான் அந்த போஸ்டிங் ஏஇ ஆனவங்க, இப்ப அடுத்த கட்டத்துல போஸ்டிங் வாங்கினவங்கன்னா நான் ஒரு டிஸ்கஷன் மாதிரி வைக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கு அப்படின்னு நீங்க வேணா உங்களுக்கு தேவையான டவுட் வந்து நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? இது இப்ப டெக்னிக்கல் பிரச்சனை இருக்கலாம், இல்ல ஜெனரல் ஸ்டடீஸ்ல பிரச்சனை இருக்கலாம். அப்ப நீங்க என்னன்னா ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து இது பண்ணி ஒரு அரை மணி நேரம் மாதிரி நான் இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். ஒரு 10 டு 12 பேரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு. ஒரே நாள் எல்லாரும் கொண்டு வர முடியாது. ஒவ்வொரு நாளா தான் செலிபிரிட்டிஸ் கொண்டு வர முடியும். அரை மணி நேரம் வைக்கிறேன். அது என்ன ஒர்க்கா இருந்தாலும் அப்ப அந்த அரை மணி நேரம் நீங்க கேட்டுக்கங்க. இப்போ பாலிட்டி என்ன படிக்கிறீங்க, கஷ்டமா இருக்குன்னா அந்த பர்டிகுலர் டாபிக் எப்படி மூவ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரினா நீங்க கேட்டுக்கிறேன். இப்படிதான் சொல்றேன். ஓகே, அடுத்து அவ்வளவுதான். இதுல 3 டைப் தான் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கு. இந்த அளவுக்கு நீங்க பாத்துக்கிட்டா போதும். அடுத்து என்ன அப்படின்னா ரெண்டாவது டென்சிட்டி பார்த்தாச்சு, வெயிட் டென்சிட்டி. ஃபர்ஸ்ட் பார்த்தது வெறும் டென்சிட்டி. இப்ப வெயிட் டென்சிட்டி என்னன்னா பர்டிகுலரா வெயிட்டை வச்சு பார்க்கறது. அப்ப நார்மல் டென்சிட்டில மாஸ் வச்சு பார்த்தோம், மாஸ் பை வால்யூம்.
வெயிட் டென்சிட்டினா வெயிட்ட வச்சு எவ்வளவு வால்யூம்ல எவ்வளவு வெயிட்னு கண்டுபிடிக்கிறது. அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாஸ்னா என்னன்னு நான் டெஃபினேஷன் சொன்னேன். அப்ப ஒரு H2 மூலக்கூறு, இது ஒரு H2, இன்னொரு H2 மூலக்கூறு, இது ஒரு H2, இன்னொரு H2 மூலக்கூறு, இது ஒரு H2. இது ஒவ்வொன்றா எந்த அளவுக்கு பிணைப்புல இருக்குன்னு பத்தி பேசுறதுதான் மாஸ். இந்த மாலிகுலஸ் எந்த அளவுக்கு கண்டெய்ன் ஆயிருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு நெருங்கி எந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு, ஒருங்கிணைஞ்சிருக்கு, அதுதான் மாஸ். தமிழ்ல நிறை அப்படின்னு சொல்லுவோம், நிறைன்னு சொல்லுவோம். ஓகே, அது வெயிட்னா என்ன சார் அப்படின்னா, இந்த நிறைய பூமியில இருக்கும்போது 9.81 பெருகிக்கும், இது நிலவுல இருக்கும்போது 9.81 6 பெருகிக்கும். என்ன சொல்ல போகுது உங்களுக்கு? அப்ப இந்த நிறையோட வேல்யூவோட இதை நம்ம பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 3ல எவ்வளவு வெயிட்னு கிடைச்சிடும். இல்ல கீழே ஒரு 6 தூக்கிட்டோம், வெறும் 9.81 இந்த நிறையோட பெருக்கணும் அப்படின்னா எர்த்ல எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி உங்களுக்கு எந்த பிளானட் போறீங்களோ அந்த பிளானட்ல இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். எது அதோட வெயிட் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றேன். அப்ப நான் மாஸ்னு சொல்லும்போது என்ன சொன்னேன், கிலோகிராம் ஆர் கிராம் சொன்னேன். வெயிட்ங்கிறது நியூட்டனை குறிக்கும். அப்ப ஒரு பொருளோட மாஸ் வந்து 10 கிலோகிராம் அப்படின்னா அந்த பொருளோட வெயிட் கண்டுபிடிக்கணும்னா அந்த 10 கிலோகிராமோட என்ன செய்யணும், பூமியில இருக்கீங்கன்னா 9.81 பெருக்கணும். அந்த பொருள் பூமியில இருந்துச்சுன்னா அப்ப 10 9.81 பெருக்கினா 98.1. அப்ப அதோட வெயிட்டா சொல்லும்போது 98.1 நியூட்டன் சொல்லணும் வெயிட். அதே மாஸ் சொல்லும்போது 10 கிலோகிராம் சொல்லணும். சார் கிளியர், புரியுதா? ஓகே. அப்ப இப்ப நம்ம முதல்ல சொன்னது மாஸ் வச்சு டென்சிட்டி, இப்ப வெயிட்ட வச்சு டென்சிட்டி. இப்ப நான் மேல சொன்ன அதேதான். ஃபர்ஸ்ட் சொன்ன டீ கப்ல 1 மில்லி டீ கப்ல என்ன இருக்கு, நம்மளோட வாட்டர் இருக்கு. ரெண்டாவதுல சாண்ட் ஊத்தி வச்சிருக்கோம், மூணாவதுல தார் ஊத்தி வச்சிருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட்க்கு வெயிட் கண்டுபிடிக்கிறீங்க, 1 மில்லிக்கு தான் வால்யூம், அதுல பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட்க்கு வெயிட் கண்டுபிடிக்கிறீங்க, ஆல்ரெடி மாஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. வெயிட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா அதோட என்ன சொன்னேன், பூமியில இருக்கும்போது 9.81 பெருக்குங்கன்னு சொன்னேன். அப்ப 9.81 பெருக்குனா ஃபர்ஸ்ட் உள்ள டீ கப்ல உள்ள நீருக்கு ஒரு வெயிட் கிடைக்கும், அடுத்து இருக்கக்கூடிய சாண்டுக்கு ஒரு வெயிட் கிடைக்கும், அடுத்து உள்ள தாருக்கு ஒரு வெயிட் கிடைக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் கிடைச்ச டீ கப்போட வெயிட், டீல ஊத்தி வச்சிருந்த நீரோட வெயிட் 1 மில்லிக்கு வால்யூம் போட்டா நமக்கு ஒரு டென்சிட்டி கிடைக்கும். வெயிட்ட வச்சு போட்டதுனால வெயிட் டென்சிட்டி சொல்லுவாங்க. சார் கிளியர், புரியுதா? ஓகே சார். இது வந்து எஸ்ஐ யூனிட், மீட்டர்ல இருந்து டைம் சொல்லுவாங்க. இத வந்து எம்எல்டி ல மெஷர்மென்ட் பண்ணுவாங்க. நான் பின்னாடி சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு. டைமென்ஸ்லெஸ் யூனிட், டைமென்ஷனல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன், அப்ப பாத்துக்கலாம். இப்ப ஜஸ்ட் இது எம்எல்டி ஞாபகம். ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டர், ரெண்டாவது உள்ள இருந்து மூணாவது ஒரு டைத்துக்கு வைக்கணும். ஓகே, இப்ப அடுத்த கீழ வாங்க. மறுபடியும் என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் டென்சிட்டி எதுல எழுதணும், வெயிட். டென்சிட்டி சும்மா தான் இருக்கணும், கலர் கொடுக்க. இதே சும்மா எழுதிக்கணும். அப்ப கலர் கொடுக்கணும்னா ரெட், வெயிட் டென்சிட்டி கொடுங்க. இல்ல ஸ்பெசிபிக் வெயிட், இல்ல யூனிட் வெயிட். ஃபர்ஸ்ட் வெயிட் டென்சிட்டி வச்சுக்கோங்க. இந்த வெயிட் டென்சிட்டி பொறுத்தவரை அதாவது it is defined as the ratio of weight of fluid to the volume of fluid. Okay. Okay. அப்ப என்ன கொடுத்துருக்கேன், ரேஷியோ தான் போடுறேன். எதுக்கு, ஒரு ஃப்ளூயிடோட வெயிட்டுக்கு வால்யூமுக்கும். அப்ப வெயிட் மேல இருக்கு, கீழே வால்யூம் இருக்கும். அதேதான். அப்ப வெயிட் டென்சிட்டி இது வந்து ஸ்மால் டபிள்யூ மென்ஷன் பண்ணுவோம், ஸ்மால் டபிள்யூ மென்ஷன் பண்ணுவோம், கேபிட்டல் டபிள்யூ. அப்ப வெயிட் தான் கேபிட்டல் டபிள்யூ, வெயிட் டென்சிட்டிங்கிறது ஸ்மால் டபிள்யூ ஆர் காமா, இப்படி போட்டா காமா மென்ஷன் பண்ணுவோம். அப்ப வெயிட் டென்சிட்டி ஈக்குவல் டு வெயிட் டென்சிட்டி ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஃப்ளூயிடோட வெயிட். டென்சிட்டிக்கு மாஸ் போட்டோம், மாஸ் ஆஃப் ஃப்ளூயிடோட பை வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட். இங்க மாஸ் தூக்கிட்டு வெயிட் ஆஃப் ஃப்ளூயிடோட பை வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட். ஜஸ்ட் மாஸோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னா வெயிட் வச்சிடும். இப்ப பூமியில இருக்கீங்கன்னா எடுத்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவி ஈர்ப்பு முடுக்கம் 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், அது இருக்குன்னா போதும்.
அப்ப weight of fluid divided by volume of fluid. கீழே V capital V. அப்ப weight density small w ன்னு சொல்லலாம் இல்ல காமான்னு சொல்லலாம். அப்ப காமா equal to small w இல்ல காமா equal to capital W வந்து W weight, small w வந்து specific weight இல்ல unit weight இல்ல சரி weight density. கீழே வால்யூம் வந்து கேபிட்டல் V. வால்யூம் எங்கேயுமே கேபிட்டல் V தான். அப்ப W ன்னு சொல்லலாம். இந்த weight இருக்கிறது என்ன சொன்னேன்? weight equal to என்ன சொன்னேன்? mass into acceleration due to gravity. மாஸ் கேபிட்டலையும் acceleration due to gravity g ன்னு சொல்லிருக்கேன். இப்போ பூமியில ஜிங்கிறது 9.81 மீட்டர் per second ஸ்கொயர். இதே வந்து இது வந்து அட்லீக் எடுத்து புவியீர்ப்பும் இருக்கலாம். இதே வந்து 3ல பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த 9.81 ஆறால டிவைட் பண்ணுங்க. பண்ண ஒரு வேல்யூ வரும் மீட்டர் per second ஸ்கொயர். அதுதான் எதுல உள்ளது? 3ல உள்ளது. நிலவுல உள்ள முடுக்கம்ன்றது. ஓகே, நிலவின் ஈர்ப்பு முடுக்கம் அப்படிங்கிறது. அதனாலதான் பாருங்க, நம்ம 9.81 இருக்கு அப்படின்னா இப்ப பூமியில 10 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதோட வெயிட் என்ன? 9.81 98.1 நியூட்டன். அது நிலவுல போகும்போது 98.1 ஆறால டிவைட் பண்ணும்போது அது எப்படி கிடைக்கும்? கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியா கிடைக்கும். அதனாலதான் பூமியில இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து ஒரு ஹியூமன் 80 கேஜி இருக்காரு, 70 கேஜி இருக்காரு, 60 கேஜி இருக்காருன்னா அவர் வந்து நிலவுல போகும்போது ரொம்ப பெருசாயிடுறாரு. அவர் பூமியிலேயும் அவர் வந்து மாசம் வந்து 80 கேஜி தான், நிலவுலையும் அதே தான் இருப்பாரு. ஆனா என்ன மாறும்னா பூமியில அவர் இருக்கும்போது ஆப்ஜெக்ட் பூமியில இருக்கும்போது அது மேல ஆக்ட் ஆகக்கூடிய புவியீர்ப்பு முடுக்கம் சொல்லக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 9.81. அதே வந்து நம்மளுடைய மூணுக்கு போகும்போது அது 9.81 எந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சுன்னா அதுல 6ல 1 பங்கா குறைஞ்சிருச்சு. அதாவது 6 பங்கு இருந்த வேல்யூ 1 பங்கு அளவுக்கு அங்க மாறிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு? ரொம்ப மெல்லிசா ஆயிரும் அந்த பொருள். பொருளோட மாஸ்ல மாற்றம் ஏற்படாது, அதோட வெயிட்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அது மேல ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும். அதனாலதான் நிலவுல நம்மளால நடக்க முடியாது, பறந்துட்டே இருக்கும். அப்ப நிலவுல நடக்கவே முடியாதா அப்படின்னா நடக்கலாம். அங்க இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எதிர்த்து இருக்கிற அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஒரு கனமான பொருள் அங்க நடக்கும். அப்ப இங்க ரொம்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலதான் அங்கே ஒரு காலடி எடுத்து வச்சு அடுத்த காலடி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் அட்மாஸ்பியர் பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பறக்கிறோம். அப்ப நிலவுல ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பூமியில ஒரு தூசி கண்ணுக்கு சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள காலையில படுது அப்படின்னா அந்த சூரிய வெளிச்சம் சன்லைட் வீட்டுக்குள்ள படும்பொழுது வெறும் துகளா பறந்துட்டு இருக்க மாதிரியான அந்த வெளிச்சத்துல அந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத பார்ட்டிகள் தூசியா இருக்கும். வெளிச்சத்துல ஹை சன்லைட்டோட அந்த விசுவல் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியும் துகளா பறந்துட்டு இருக்கும். அப்ப அந்த துகள் ஒரு அட்மாஸ்பியர் எந்த அளவுக்கு பறந்துட்டு இருக்கோ இடத்துல அந்த துகளோட அளவுதான் 3ல நீங்க. அப்ப இந்த துகள் ஹியூமன் ஒண்ணா அப்படின்னா 1. எப்படி 1 அப்படின்னா இடத்துல கிராவிடேஷனல் 9.81 இருக்கிறதுனால அந்த துகள் ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனால அட்மாஸ்பியர்ல என்ன செஞ்சுட்டு இருக்கு? ஃப்ளை ஆயிட்டு இருக்கு, பறந்துட்டு இருக்கு. அதே நீங்க இங்கே பூமியில நடக்கக்கூடிய ஒரு நபர் அட்மாஸ்பியர்ல விட்டு இடத்துல விட்டு 3க்கு போகும்போது அங்கே உள்ள அட்மாஸ்பியர்ல ஆக்ட் ஆகக்கூடிய அந்த 3ஓட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால பூமியில இருக்கக்கூடிய துகளுக்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் உங்களுக்கு நிலவுல. சார் கிளியர்? புரியுதா நான் சொல்றேன்? ஓகே. அப்ப இந்த வெயிட்ங்கிறது எதை பொறுத்துமானா மாஸ் இன்டு கிராவிட்டி. இதே क्वेश्चनல கேட்டிருந்தேன் ஜெனரல் ஸ்டடீஸ்ல. மாஸ்ங்கிறது எந்த ஒரு பிளானட்டுக்கு போனாலும் மாறாது. நிறைங்கிறது பூமியில இருக்க மாதிரி தான் எல்லா பிளானட்லயும் இருக்கும். பூமியிலையும் நீங்க வடக்கு துருவத்துக்கு போனாலும் தெற்கு துருவத்துக்கு போனாலும் ஈக்குவேட்டரை நோக்கி போனாலும் ஈக்குவேட்டர்ல இருந்து போலாரை நோக்கி போனாலும் நிறைங்கிறது மாறாது. ஆனா அது மேல ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது மாறும். இப்ப நிலவுல ஒரு மாதிரி இருக்கும், பூமியில ஒரு மாதிரி இருக்கும். அப்ப நிறைங்கிறது எந்த ஒரு பிளானட்டுக்கு கொண்டு போனாலும் அதோட நிறையில மாற்றம் இருக்காது. மனிதன் இங்க இருக்கானா இங்க எப்படி இருப்பானோ அதே சேர்ல தான் நிலவுல இருப்பான். அவனோட உருவ மாறுபாடு எந்த இதுலயுமே இருக்காது. ஆனா இங்க இருக்கும்போது அவன் மேல ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் நிலவுல அவன் இருக்கும்போது இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. கிளியர்? ஓகே தானே? ஓகே. அப்ப எழுதிக்கிறேன். Yes, sir. அப்ப இங்க நம்ம பார்க்கணும் என்ன? ஸ்பெசிபிக்
வெயிட் காமா ஈக்குவல் டு வெயிட் எப்படி எழுதலாம்? என்ன கொடுத்தேன்? மாஸ் இன்டு கிராவிட்டி சொன்னேன். அப்ப மாஸ் இன்டு ஸ்மால் m போட்டு கேபிட்டல் மாஸ் இன்டு கிராவிட்டி முதல்ல கீழே வால்யூம் இருக்கு. இப்போ உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா இது பார்க்கணும். எக்ஸாம்ல ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, ஃபார்முலா கேட்டிருக்காங்க. இந்த மாஸ் பை வால்யூம்க்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி டென்சிட்டின்னு பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் படிச்ச டென்சிட்டி. அப்ப காமா ஈக்குவல் டு m by v ங்கிறது ரோ. அதோட பெருக்கல் என்ன இருக்கு? g. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா பாத்துக்கிறேன். அப்ப யூனிட் வெயிட்டுக்கான ஃபார்முலா என்ன இருக்கு அப்படின்னா வெயிட் பை வால்யூம்ங்கிறது பொது ஃபார்முலா. அத மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன்காண்டி உபயோகிக்க வேண்டிய ஃபார்முலா ரோ சொல்லக்கூடிய டென்சிட்டி இன்டு g. அதாவது ஆக்சிலரி கிராவிட்டி ஸ்மால் g. அப்ப ரோ இன்டு g தான் என்னது? நம்மளுடைய ஸ்பெசிபிக் வெயிட் ஆர் வெயிட் டென்சிட்டியோட ஃபார்முலா. இத வச்சு ஃபார்முலா கேட்பாங்க. சார் கிளியர் புரியுதா? ஓகே. இப்போ ஒரு வாட்டர் யூனிட் வெயிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாட்டர் யூனிட் வெயிட் கண்டுபிடிக்கணும்னா யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் அப்ப காமா வாட்டரோட யூனிட் வெயிட் கண்டுபிடிக்கணும். அப்ப டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இன்டு அது மேல ஆக்ட் ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் மேல என்ன படிச்சீங்க? மனப்பாடம் பண்ண சொன்னேன். 1000 kg/m3. இதெல்லாம் பாத்தீங்க மீட்டர் கியூப். ஓகே. கிராவிட்டி ஃபோர்ஸ் என்ன? 9.81 m/s². அப்ப நல்லா பண்ணீங்க. அப்ப 1000 × 9.81 × kg/m3 × m/s². இந்த மீட்டருக்கு இந்த மீட்டர் கியூப் அடிச்சா மீட்டர் ஸ்கொயர் கீழே வந்துடும். அப்ப 1000 × 9.81 பெருக்குனா என்ன வரும் உங்களுக்கு? அதாவது 9810 வரும். அப்ப மீதி என்ன இருக்கும்? kg/m² இருக்கும். இன்டில் என்ன இருக்கும்? 1/s² இருக்கும். சார் கிளியர் புரியுதா? ஓகே. அப்ப இது என்ன சார் சொல்லுது அப்படின்னா அதாவது நியூட்டன் அப்படிங்கிறது ஒரு யூனிட். இது எதுக்கு கொடுத்துருக்கோம்? வெயிட்டுக்கு கொடுத்துருக்கோம். கிளியர் சார் புரியுதானே? வெயிட்டுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து சயின்ஸ்ல வந்து என்ன படிச்சிருக்கீங்க? வெயிட் ஃபோர்ஸ் ஒண்ணுன்னு படிச்சிருக்கீங்க. ஃபோர்ஸ்ங்கிறது என்ன? விசை. விசைங்கிறது என்ன? அதாவது ஒரு பொருள் ஓய்வு நிலையில இருக்கு இல்ல இயக்கத்துல இருக்கு, அதுதான் விசை. ஓய்வு நிலையில இருக்கு அப்படின்னா வெளிப்புறத்துல இருந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. இயக்கத்துல இருக்குன்னா உங்களுக்கு அதாவது நியூட்டன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சயின்ஸ்ல தேடலாம். திருப்பி நான் சொல்ல விரும்பல, சென்ட்ரல் சொல்லிட்டேன், அதை விட்டுருங்க. இப்ப இங்க என்னன்னா ஃபோர்ஸுக்கு நியூட்டன் தான், வெயிட்டுக்கு நியூட்டன் தான். அப்ப ஃபோர்ஸ்ங்கிறது என்ன சொன்னா மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் தான் ஃபோர்ஸ் சொல்லுவீங்க. கரெக்டா? மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் தான் சொல்லுவீங்க ஃபோர்ஸ்ங்கிறது. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா ஒரு பொருளை ஒரு பொருளை இங்க இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போவோம், ஒரு தூரத்துக்கு கொண்டு போவோம். அப்ப இந்த அளவுக்கு நகர்த்தி கொண்டு போகணும், உருட்டி கொண்டு போனோம்னா அவன் இந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய மாசு இது இந்த அளவுக்கு கொண்டு போறது தேவையான ஆக்ஸலரேஷன் முடுக்கம். அப்ப மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் தான் ஃபோர்ஸ். மாஸுக்கான யூனிட் என்ன? kg/m3. ஆக்ஸலரேஷனுக்கான யூனிட் என்ன? m/s². அப்ப இந்த மீட்டர் கியூப் படிச்சா ஸ்கொயர் வந்துரும். kg/m² × 1/sin². அப்ப இதுதான் என்னது? ஃபோர்ஸ். அப்ப ஃபோர்ஸ் ஈக்குவல் என்ன ஆகுது? நியூட்டன். அப்ப இந்த kg/m² × 1/sin² தூக்கிட்டு என்ன போடலாம்னா அதுக்கு நியூட்டன் போடலாம். அப்ப 9810 நியூட்டன். இப்படிதான் நியூட்டன் யூனிட் வந்துருக்கும். இது என்னது? யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். கிளியர் சார் புரியுதா? அடுத்து இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பெசிபிக் வால்யூம். அப்ப இது முன்னாடி பார்த்தா ஸ்பெசிபிக் வெயிட், இது பார்க்கல ஸ்பெசிபிக் வால்யூம். இப்ப இது ரெண்டுக்கும் ஒரு இது இருக்கு. என்ன சார் இருக்கு அப்படின்னா இப்ப நான் ஸ்பெசிபிக் வெயிட் என்ன சொன்னேன்? ஸ்பெசிபிக் அழிச்சுவேன் வெயிட். இது என்ன சொன்னேன்? வெயிட் பை வால்யூம் அப்படின்னு சொல்றேன். அதே ஸ்பெசிபிக் வால்யூம் என்னன்னா ஸ்பெசிபிக் வால்யூம் அப்படின்னா என்னன்னா வால்யூம் பை வெயிட். இதுக்குள்ள என்ன தெரிய வருதுன்னா எதை ஸ்பெசிபிக்கா பார்க்க போறோமோ அதை மேல போடுறோம். இப்ப இங்க வந்து ஸ்பெசிபிக்கா எதை பார்க்கறோம்? வெயிட். அதனால வெயிட்டை மேல போட்டேன். ஸ்பெசிபிக்கா இங்க எதை பார்க்கறோம்? வால்யூம் பார்க்கறோம். அப்ப வால்யூம் மேல போட்டேன். அப்ப ஒரு டீ கப் இருக்கு, இது 1 மீட்டர் கியூப் வால்யூம். அடுத்த டீ கப் இருக்கு, இது வந்து என்ன அப்படின்னா 1 மீட்டர் கியூப் வால்யூம். அடுத்த டீ கப் இருக்கு, இது 1 மீட்டர் கியூப் வால்யூம். ஃபர்ஸ்ட்ல வந்து H2ங்கிற நீரை விடுறோம். ரெண்டாவது வந்து ஏதாச்சும் ஒரு சாலிட் பார்ட்டிகல் போடுறோம். மூணாவது வந்து என்ன அப்படின்னா தாரை ஊத்தி வைக்கிறோம். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட்ல இதுக்கு ஸ்பெசிபிக்கா இதுல எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பார்க்கணும். வெயிட் ஸ்பெசிபிக்கா இதுல எவ்வளவு வெயிட், இதுல எவ்வளவு வெயிட், இதுல எவ்வளவு வெயிட்னு பார்க்கலாம். இப்ப என்ன பார்த்திருக்கோம்? இதுல எவ்வளவு வெயிட் இருக்கு, இதுல எவ்வளவு வெயிட் இருக்கு, இதுல எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸ்பெசிஃபிக்னா குறிப்பிட்டு. குறிப்பிட்டு 3ல என்ன பார்த்திருக்கோம்? வெயிட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் ஸ்பெசிஃபிக் வெயிட். கிளியர்? ஓகேவா? ஓகே. இப்போ வந்து Yes, sir. 10 கேஜி இருக்கக்கூடிய வாட்டர் இருக்கு. 10 கேஜி இருக்கக்கூடிய சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. 10 கேஜி இருக்கக்கூடிய தார் இருக்கு. இப்ப வெயிட் 3ல என்ன இருக்கு? ஒரே மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு 3 பொருள் இருக்கு. அந்த 3லயும் வந்து ஃபர்ஸ்ட் வெயிட் 10 கேஜி இருக்கக்கூடிய வெயிட்ட கூட்டி பார்க்குறீங்க. அப்ப அதுல எவ்வளவு வால்யூம் கொள்ளுது அப்படின்னு எடுக்கிறீங்க. இந்த 10 கேஜி வெயிட்ட எந்த அளவுக்கு வால்யூம் ஆக்கியூபை பண்ணுதுன்னு பார்க்குறீங்க. வால்யூம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க. V1. அடுத்தது என்ன? சாலிட கூட்டி பார்த்து எவ்வளவு வால்யூம் ஆக்கியூபை பண்ணுதுன்னு பார்க்குறீங்க. V2. அடுத்து என்ன பார்க்குறீங்க? நம்மளுடைய தார ஊத்தி பார்த்து எவ்வளவு வால்யூம் ஆக்கியூபை பண்ணுதுன்னு பார்க்குறீங்க. V3. அப்ப இந்த ஸ்பெசிஃபிக் எது பார்க்குறீங்க? 10 கேஜி வாட்டரை ஊத்தி வைக்கும் போது எவ்வளவு வால்யூம்ல கொள்ளுது? 1/2 லிட்டர் வருதா? 1/4 லிட்டர் வருதா? அப்ப V1. 10 கேஜி சாயில கொட்டி வைக்கும் போது உங்களுக்கு அந்த காக்க போகுதா, முக்கா கப் போகுதா, அரை கப் போகுதான்னு வால்யூமை பார்க்குறீங்க. அதுக்கடுத்து 10 கேஜி அளவுக்கு தாரை ஊத்தி வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த தார் வந்து கீழே அடியில படிக்குதா, அரை அளவுக்கு வருதா, இல்ல ஃபுல்லா வருதா, சேச்சுரேட்டட் ஆகுதா, தலைமுறை அளவுக்கு அப்படின்னு பாக்குறீங்க. அப்ப 3லயும் குறிப்பிட்டு எதை பாக்குறீங்க? வால்யூமை பாக்குறீங்க. அப்ப இதுதான் ஸ்பெசிபிக் வால்யூம். சார் கிளியர்? அப்ப எதை குறிப்பிட்டு பாக்குறோமோ அதுதான் மேல போடும். அப்ப மேல ஸ்பெசிபிக் வெயிட் முடிச்சிட்டேன். அப்ப ஸ்பெசிபிக் வெயிட்ல வெயிட்டை குறிப்பிட்டு பார்த்ததுனாலதான் மேல வெயிட் வந்துச்சு, கீழே வால்யூம் வந்துச்சு. அப்ப இப்ப ஸ்பெசிபிக்கா வால்யூமை குறிப்பிட்டதுனால மேல வால்யூம், கீழே வெயிட். தட்ஸ் ஆல். எழுதிக்கிறேங்க. அப்ப மேல பார்த்த ஸ்பெசிபிக் வெயிட் யூனிவர்ஸ் தான் ஸ்பெசிபிக் வால்யூம். அப்ப வெயிட் பை வால்யூம்னு வருமா சார்? அப்படின்னா மாஸ் பை வால்யூம் வரும். எப்பயும் வந்து ஸ்பெசிபிக்கா வால்யூம் கண்டுபிடிக்கும் போது உள்ளுக்குள்ள வெயிட் எடுத்துக்க மாட்டோம். உள்ளுக்குள்ள கொட்டக்கூடிய மாசை தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த பொருளோட மாஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா அப்ப எழுதிக்கிறேங்க. ஸ்பெசிபிக் வால்யூம் 3வது. ஸ்பெசிபிக் வால்யூம். இத ஸ்மால் v ன்னு சொல்லுவோம். கேபிட்டல் V தான் ஒரிஜினல் வால்யூம், டோட்டல் வால்யூம் ஆச்சு. அப்ப ஸ்பெசிபிக் வால்யூம் V ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இது ஒரு டெஃபினிஷன் என்னன்னா இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of volume of the இல்லாட்டி ratio of volume per unit weight of mass or mass. அப்ப எழுதலாம். நான் டெஃபினிஷன் தேவையில்லை, ஸ்ட்ரைட்டா எழுதிக்கிறேன். ஸ்பெசிபிக் வால்யூம் ஈக்குவல் டு மேல என்ன வரும்னா வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட், கீழே என்ன வரும் அப்படின்னா வெயிட் ஆஃப் ஃப்ளூயிட்னு போட்டக்கூடாது சார் அவசரப்பட்டு. எப்படி ஸ்பெசிபிக் வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு பொருளோட வெயிட் வச்சு பேசக்கூடாது, அதோட மாச வச்சு தான் பேசணும். மாசுக்கு வெயிட்டிங் என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னா மாச அதோட எந்த அளவுக்கு கண்டெயின் ஆயிருக்கு அப்படின்னா பார்ட்டிகல்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சு எவ்வளவு நெருக்கமா இருக்குன்னு வச்சு ஈஸியா வந்து சொல்லிடுவோம். ஆனா வெயிட் அப்படி இல்ல. இடத்துல பாக்குறோம்னா அங்க அந்த மாஸ் மேல எந்த அளவுக்கு கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதை வச்சு நீங்க கண்டுபிடிங்க வெயிட். அப்ப ஸ்பெசிபிக் வால்யூம்ன்றது என்னன்னா வெயிட் எடுக்க கூடாது, வெயிட் எடுக்காம மாசத்தையும் வச்சு பார்க்கணும். அப்ப கீழே மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் வந்தே இருக்கும். மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் வந்தே இருக்கும். அப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப மேல என்ன சார் இருக்கும்? அப்ப ஸ்பெசிபிக் வால்யூம் என்ன சொல்லலாம்? ஸ்மால் v ன்னு சொல்லலாமே. கைனடிக் விஸ்காசிட்டிக்கு இப்படி தானே போடுவோம். ஓகே, கைனடிக் விஸ்காசிட்டிக்கு மேல v போட்டு இழுத்துடுவேன். இதுக்கு ஸ்மால் v இப்படி வச்சு போடுறேன். ஸ்மால் v. கேபிட்டல் v னா இப்படி போட்டுருவேன். ஞாபகம் ஸ்மால் v. ஸ்பெசிபிக் வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் கேபிட்டல் V, மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் கேபிட்டல் M. அப்ப மாஸ் பை வால்யூம்னா டென்சிட்டி. அப்ப V பை மாஸ்னா இன்வெர்ஸ் டென்சிட்டி. அதான் இங்க எழுத போறேன். அப்ப இங்க எப்படி இருக்கு? மாஸ் பை வால்யூம்ங்கிறது இன்வெர்ஸா இருக்கு. அப்ப டென்சிட்டி இன்வெர்ஸா இருக்கு. அப்ப V பை Mங்கிறது டென்சிட்டி ரோ. அதே சரி M பை Vங்கிறது டென்சிட்டி ரோ. அதை இன்வெர்ஸா போட்டா V பை M. அப்ப டென்சிட்டி இன்வெர்ஸ். அப்ப 1 பை ரோ. சார் கிளியர்? புரியுதா? அப்ப யூனிட் என்ன வரும் அப்படின்னா நார்மல் டென்சிட்டி யூனிட் கேஜி பர் மீட்டர் கியூப். அப்ப இன்வெர்ஸ் டென்சிட்டி இருக்கு. அப்ப மீட்டர் கியூப் பர் கேஜி. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சார் வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் போய் மாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் போடுறீங்களே, அப்ப வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் போய் வெயிட் ஆஃப் ஃப்ளூயிட் போட்டா கரெக்டா சார் அப்படின்னா தப்பு. அப்ப பிராக்டிகலா வேணா பேசுறது பேசிக்கலாம், ஆனா தியரட்டிக்கலா அப்படி எழுதக்கூடாது. தியரட்டிக்கலா வந்து ஒரு பொருள்ல வால்யூம் ஸ்பெசிபிகேஷன் பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபைட் பண்ண போறோம், குறிப்பிட போறோம் அப்படின்னா அந்த பொருளோட அதுல என்னென்ன பொருள்லாம் போட்டு ஸ்பெசிஃபைட் பண்ண போறோமோ அந்த பொருளோட மாச தான் எடுத்துக்கிறோம், வெயிட் எடுத்துக்க கூடாது. வெயிட்ங்கிறது சுத்தி அட்மாஸ்பியர்ல இருந்து ஆக்ட் ஆகக்கூடியது தானே. இப்ப அந்த ஒரு பொருளோட வால்யூம்ங்கிறது உள்ளுக்குள்ள கொட்டக்கூடிய விஷயத்தை வச்சு தானே கண்டுபிடிக்கணும்.
வெளிலேருந்து ஆக்டிவ் அப்படி எக்ஸ்டர்னல் வச்சு கண்டுபிடிக்க வேண்டியது. அதனால எங்கேயுமே வெயிட் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி வெயிட் எடுத்துக்க கூடாது வச்சுக்கிறேன். ஓகே. அப்ப அடுத்து இதுல என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா, இந்த அளவுக்கு பிசிக் வேல்யூ நீங்க தெரிஞ்சுட்டா போதும். இதுக்கு வந்து ரொம்ப இன்டெப்தா போக முடியாது. இப்ப அடுத்து என்ன சார்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதிக டைம் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியாவில இதுவும். ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ன சார் அப்படின்னா, இப்ப டென்சிட்டியை வச்சு ஸ்பெசிபிக் கிராவிட்டி நான் டெஃபினேஷன் கொடுக்கலாம். வெயிட் வச்சு ஸ்பெசிபிக் கிராவிட்டி நான் டெஃபினேஷன் கொடுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா இதை வச்சுனா வெயிட் வச்சு கொடுப்பாங்க மேக்ஸிமம். அதுக்கு டென்சிட்டிக்கு வருவாங்க. எழுதிருங்க. நாலாவதுனா ஸ்பெசிபிக் கிராவிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெயிட். ஸ்பெசிபிக் கிராவிட்டி இத ஜின்னு டினோட் பண்ணுவாங்க, ஆர் எஸ்ன்னு டினோட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி. மெட்டீரியல்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ், அதுக்கடுத்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், இங்க எல்லாம் நீங்க ஜி அப்படின்னு படிப்பீங்க, கேபிட்டல் ஜி அப்படின்னு படிப்பீங்க. அதே வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எஸ்ன்னு படிப்போம். ஜி எஸ் ரெண்டுமே ஒண்ணுதான், ஸ்பெசிபிக் கிராவிட்டி தான் படிக்கும். அப்ப இட் இஸ் டிபெண்ட் அஸ் தி ரேஷியோ வெயிட் ஆஃப் டென்சிட்டி டு வெயிட் ஆஃப் டென்சிட்டினா ஒண்ணும் இல்ல. இப்ப எப்படி உங்களுக்கு கான்செப்ட்ல சொல்றேன். நம்ம கையில கச்சுங்கிற வாட்டர் இருக்கு, இதுக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே. இப்ப என்ன செய்யணும்னா, கீழே போய் ஒரு பிக்ஸ்டான மெட்டீரியலை ரெஃபரன்ஸா எடுத்து அதுக்கு வெயிட்டும் டென்சிட்டி எடுத்துக்கங்க. பிக்ஸ்டா வெயிட், அந்த ஒரு ஒரு பொருளோட பிக்ஸ்டான வெயிட் எடுத்துக்கிறாங்க இல்ல டென்சிட்டி எடுத்துக்கிறாங்க. நான் வெயிட் எடுத்துக்கிறத சொல்றேன். அந்த பொருள் எதுனா நம்மளுடைய கச்சிடுன்னு சொல்லக்கூடிய நீர், வாட்டர் தான். அப்ப எந்த ஒரு பொருளுக்கு நீங்க டென்சிட்டி கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னாதான் கீழே ஒரு பிக்ஸ்டான பொருளோட வெயிட் வச்சுக்கணும் இல்ல டென்சிட்டி வச்சுக்கணும், சாரி மாஸ் வச்சுக்கணும், மாஸ் டென்சிட்டி வச்சுக்கணும். அப்ப இப்போ உங்களுக்கு டவுட் வரும், ஏன் சார் பிக்ஸ்டான பொருள் நீர் இதை வச்சுக்கணும் அப்படின்னா, சயின்டிஸ்ட் தான் சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு பொருளுக்கும் நீங்க வந்து டென்சிட்டி கண்டுபிடிக்க போறீங்கன்னா வாட்டர் எடுத்துக்கிற போது வாட்டர் கரெக்டா பிஹேவ் பண்ணுது, அந்த பொருளுடைய அந்த டென்சிட்டி கண்டுபிடிக்கிறது, சாரி சீக்கிரட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நல்லா தெரியும், ஒரு வாட்டரோட ஓகே யூனிட் வெயிட் என்ன சார், வெயிட் டென்சிட்டி எவ்வளவு சார் ஒரு வாட்டருக்கு? சார் வெயிட் டென்சிட்டி என்ன சொன்னேன், ஸ்பெசிபிக் வெயிட் வெயிட் டென்சிட்டி ஒன்னு சொன்னா வாட்டருக்கு என்ன 9810 அதான். ஓகே. அப்ப எந்த ஒரு பொருளுக்கு நீங்க வெயிட் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் கீழே வாட்டரை பிக்ஸ்டா வச்சுக்கிறீங்க. எந்த பொருளுக்கு நீங்க வெயிட் டென்சிட்டி சாரி ஸ்பெசிபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கணுமோ அதை மேல வச்சுக்கிறீங்க. அதெல்லாம் திருப்பி சொல்றேன், குழப்பிக்காதீங்க. நீங்க ஸ்டீலா இருக்கட்டும், சிமெண்டா இருக்கட்டும், கான்கிரீட்டா இருக்கட்டும், ஸ்டோனா இருக்கட்டும், பிரிக்கா இருக்கட்டும், எனி டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் மெட்டல்ஸ் ஆர் ஃப்ளூயிட்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும் ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படின்னா கீழே பிக்ஸ்டா வாட்டரோட நம்மளுடைய யூனிட் வெயிட்டோ இல்ல மாஸ் டென்சிட்டியோ வச்சுக்கிறோம். இது ரெண்டுல ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். மேல எந்த பொருளுக்கு நீங்க ஸ்பெசிபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கணுமோ அதோட யூனிட் வெயிட்டோ இல்ல அதோட மாஸ் டென்சிட்டியோ போட்டுக்கணும். போட்டு இப்ப டிவைட் பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த பொருளுக்கான ஸ்பெசிபிக் கிராவிட்டி வெளியே கிடைச்சிடும். சார் கிளியர், புரியுதா? ஓகே. அப்ப எப்படி எழுத போறோம்னா, டெஃபினேஷனே ஒரு இது மாதிரி ஃபார்முலா மாதிரி கொடுக்க போறேன், எழுதிக்கிறேன். அதாவது ஸ்பெசிபிக் கிராவிட்டி G ஈக்குவல் டு, அதாவது மேல என்னன்னா வெயிட் டென்சிட்டி ஆஃப் யூனிட் வெயிட் ஆஃப் எனி மெட்டீரியல்னா நீங்க எதுக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்க போறீங்களோ அந்த மெட்டீரியல் மேல போட்டுக்கணும், அதோட யூனிட் வெயிட் மேல போட்டுக்கணும், டிவைடட் பை யூனிட் வெயிட் ஆஃப் ஃபிக்ஸ்டு மெட்டீரியல் இல்ல ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல், யூனிட் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்னு வச்சுக்கணும். நம்மளோட ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் என்ன சார், நம்மளோட ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் என்ன, வாட்டர் H2O. இது எந்த ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்துக்கிட்டாங்கன்னா அமெரிக்கன் சயின்டிஸ்ட் வந்து 4 டிகிரி செல்சியஸ்ல எடுத்துக்கிட்டாங்க. ஸ்பெசிபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கும் போது வாட்டர் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் எடுத்துக்கணும்ல, அவங்க எடுத்துக்கும் போது அவங்களோட ரூம் டெம்பரேச்சர் 4 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு, எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே. இப்ப இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு.
இந்த யூனிட் வெயிட் ஆஃப் எனி மெட்டீரியல் சொன்னேன் டிவைட் பை யூனிட் வெயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். இது என்ன இதோட கம்பேர் பண்ணிருக்கோம்? கீழே வாட்டரோட யூனிட் வெயிட், மேல எந்த பொருளுக்கு ஸ்பெசிஃபிக் ரேட்டிங் கண்டுபிடிக்கிறோமோ அதோட யூனிட் வெயிட்டை மேல போடணும். இப்படிதான் ஃபார்முலா வந்து அசைன் பண்ணியிருக்கேன். சரி, அசைன் பண்ணியிருக்கேன். அப்ப G ஈக்குவல் டு மேல காமா ஆஃப் எனி மெட்டீரியல், கீழே காமா ஆஃப் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். இதான் ஃபார்முலா. அப்ப மேல காமா ஸ்பெசிஃபிக் வெயிட்டோட இது என்ன சார் அழகு? மேலே நியூட்டன், கீழே நியூட்டன். நியூட்டன் நியூட்டன் கேன்சல் ஆச்சுன்னா அர்த்தம் யூனிட்ங்கிறது எப்படி இருக்கும்? ஸ்பெசிஃபிக் ரேட்டிங் நோ யூனிட். கிளியர்? எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகே. இப்ப இந்த G ஈக்குவல் டு மேல காமா என்ன எழுதலாம்? காமா ஈக்குவல் என்ன சொல்லி கொடுத்தேன்? ரோ இன்டு G சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? அப்ப மேல ரோ எனி மெட்டீரியலோட டென்சிட்டி இன்டு G, கீழ என்ன வருது? ரோ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் டென்சிட்டி இன்டு G. அப்ப இந்த G 9.8 ஒண்ணு தான், இது 9.8 தான். ரெண்டு கேன்சல் ஆயிடும். V என்ன இருக்கு? ரோ எனி மெட்டீரியல் வகுத்தல் ரோ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் இருக்கு. அப்ப இங்க உள்ள ஈக்குவேஷன் நம்பர் 1 இங்க உள்ள ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கான ஃபார்முலா தான் சொல்லுது, கான்செப்ட் தான் சொல்லுது. அப்போ ஒரு மெட்டீரியலோட எந்த பொருளுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கணுமோ அந்த பொருளோட யூனிட் வெயிட்டை மேல போட்டுட்டு கீழே ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலோட யூனிட் வெயிட்டை போட்டீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கிடைக்கும். இது டெஃபினேஷன் சொல்லுது. இது என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது மேல வந்து நீங்க என்ன பொருளுக்கான டென்சிட்டி கண்டுபிடிக்கணுமோ அதை மேல போட்டுட்டு கீழே எந்த பொருள் கண்டுபிடிக்கணுமோ அதோட ஸ்டாண்டர்ட் என்ன பொருள் ஸ்டாண்டர்டா வச்சிருக்கீங்களோ அதோட டென்சிட்டி கீழே போட்டீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கிடைக்கும்னு சொல்லுது. அப்ப G ஈக்குவல் டு 0. அப்ப இந்த G இந்த காமா எனி மெட்டீரியல் இந்த காமாவை தான் என்ன செஞ்சிருக்கேன்? ரோ இன்டு G எழுதியிருக்கேன். அப்ப இந்த காமாவை எப்படி செஞ்சிருக்கேன்? டென்சிட்டியோட ரிலேட் பண்ணிருக்கேன். யூனிட் வெயிட்ட டென்சிட்டியோட ரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா உருவாக்கியிருக்கேன். அதான் ரோ எனி மெட்டீரியலோட போய் ரோ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் தான். அப்ப என்னுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலான்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஸ்பெசிஃபிக் யூனிட் வெயிட்ட வச்சு கொண்டு வந்த ஃபார்முலாவை இப்ப எப்படி கொண்டு வந்திருக்கேன்? டென்சிட்டி எடுத்து கொண்டு வந்துட்டேன். அப்ப என்னுடைய யூனிட் வெயிட்டோட ரிலேட் பண்ணி கண்டுபிடிச்சதுனால இது எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு அழைக்கப்படுது. அப்ப ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியோட நேம் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி. அப்ப ஆல்சோ கால்ட் அஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரெண்டோட ரிலேஷன் பண்றாங்கல்ல ரிலேட்டிவ் டென்சிட்டி. உங்களோட சொந்தக்காரங்க உங்கள இருந்து தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ற மாதிரி. சார் கிளியர்? புரியுதா சொல்றேன்? ஓகே. அப்ப ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு யூனிட் லெஸ் நோ யூனிட் அதான் அப்படி சொன்னேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டில அந்த வாட்டர் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் எடுக்கணும்னா ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் எடுக்கக்கூடிய வாட்டரோட ரூம் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணிட்டா 4 டிகிரி செல்சியஸ் கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஆனா இந்தியன் கண்டிஷனுக்கு ரூம் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ் மினிமம் ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்ப ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் நம்ம பார்க்கலாம். என்னென்ன பொருளுக்கு சார் அப்படின்னா இப்போ ஒரு மெர்க்குரிக்கு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் என்ன, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு என்ன, சாரி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வாட்டருக்கு என்ன, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி சீ வாட்டருக்கு என்னன்னு பார்க்கலாம். அப்ப எப்படி பார்த்தாலும் கீழே வாட்டரை போட்டு தான் அடிக்கலாம். இப்போ ஒரு வாட்டருக்கே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேல வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி போடுங்க. வேல்யூ என்ன வரும்? யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டரோட வெயிட் யூனிட் வெயிட் ஆஃப் என்ன வரும்? ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் சொல்லவே வாட்டர் தான் வரும். இதே வந்து இன்னொரு வரும் மேல டென்சிட்டி ஆஃப் வாட்டரோட வெயிட் கீழே டென்சிட்டி ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் போடணும், அதுவும் வாட்டர் தான் போடணும். அப்ப ஒரு வாட்டருக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கணும்னா மேல என்ன வரும்? எந்த மெட்டீரியலுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறீங்களோ அது மேல வரும். வாட்டர் தான் கண்டுபிடிக்கணும், மேல 1000 kg per meter தான் இருக்க போகுது. கீழே எது போட்டு அடிக்க போறீங்க? ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் எதை எடுத்துருக்கீங்க? நீங்க ஏதாவது வாட்டருக்கே கண்டுபிடிக்க போறதா இருந்தா ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் தான் எடுத்திருக்கோம், வாட்டர் தான் எடுக்கணும். அப்ப கீழே 1000 டிவைட் பண்ணா 1 கிடைக்கும். அப்ப வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1. கிளியர் சார்? ஓகேவா? ஓகே. இப்ப மெர்க்குரி சொன்னேன், பாதரசம் சொன்னேன். பாதரசம் என்ன சொன்னேன் சொல்லுங்க? ஓகே 11600 சொன்னேன் பாதரசத்தோட டென்சிட்டி. அப்ப அது மேல போட்டுக்கிறேங்க. ஏன்னா பாதரசத்துக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கலாம். பாதரசத்துக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாதரசத்தோட டென்சிட்டி மேல போட்டுட்டு கீழே என்ன செய்யணும்? வாட்டரோட டென்சிட்டி போடணும். அப்ப 11600 பாதரசத்தோட டென்சிட்டி மேல போட்டுட்டு கீழே ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலா இருக்கக்கூடிய வாட்டரோட டென்சிட்டி 1000 போட்டு டிவைட் பண்ணுங்க. மேல 11600 இருக்கு, டிவைட் பை கீழே 1000 இருக்கு. 11600 1000 டிவைட் பண்ணா 13.6ங்கிற வேல்யூ கிடைக்கும். யூனிட் லெஸ்ஸா கிடைக்கும். ஏன்னா மேலேயும் சேம் யூனிட் கீழே சேம் யூனிட் ரெண்டு கேன்சல் ஆயிடும், போத் ஆர் கேன்சல் ஆயிடும். அப்ப ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பாதரசத்துக்கு என்ன வரும் அப்படின்னா 13.6ன்னு வரும். சார் கிளியர்? சொல்லுங்க.
Yes, எக்ஸாம் sir. பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 3 மட்டும் எடுத்துக்கிறேன். நோட்னு கொடுங்க. அப்ப 3 வந்து மனப்பாடம் பண்ணா போதும். ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி. எந்த அளவுக்கு அப்படின்னா அதான் சொன்னேன் 13.6 எப்படி வந்துச்சுன்னா சொன்னேன். அதுக்கடுத்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர். மேலே வாட்டர், கீழே ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் வாட்டர் தான் பயன்படுத்தி வச்சிருக்காங்க. அப்போ ஒண்ணுதான் வரும். அதுக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் சி வாட்டர் ஒரு ரோட்டை கேட்டிருக்கான். ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் சி வாட்டர். அப்ப என்ன வரும்? 1.03 வரும். அவ்வளவுதான் சார் முடிச்சு. அவ்வளவுதான். அப்ப நெருங்கி ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சாச்சு. செகண்ட் பார்ட் என்னன்னா வரும்னா விஸ்காசிட்டி, கம்ப்ரசிபிலிட்டி, அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து டைனமிக் விஸ்காசிட்டி தான் விஸ்காசிட்டி, அப்புறம் டைனமிக் விஸ்காசிட்டி, அதுக்கடுத்து உங்களுக்கு வேப்பர் பிரஷர், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பாக்குற மாதிரி இருக்கும். அது ப்ராப்பர்ட்டிஸ்ல செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் நான் பார்த்துட்டு டென்சிட்டி பார்த்தோம், அதுக்கு ஸ்பெசிபிக் வெயிட், அதுக்கு ஸ்பெசிபிக் வால்யூம், இப்போ ஸ்பெசிபிக் கிராவிட்டி பார்த்துருக்கோம். இந்த நாளையும் பார்த்ததுல இருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்பேன், சின்ன ப்ராப்ளம் தான் கேட்பான். மேக்ஸிமம் அந்த ஸ்பெசிபிக் வெயிட் அது யூனிட் வெயிட் ஈக்குவல் டு காமா ஈக்குவல் டு ரோ இன்டு ஜின்னு சொன்னேன், அதுல இருந்தா ப்ராப்ளம் கேட்பான். இருந்தாலும் ஒரு பொதுவான ப்ராப்ளம் டைப் கொடுக்குறேன், எப்படி கேட்டா எப்படி நீங்க அட்டென்ட் பண்ணலாம் கொடுக்குறேன், பாத்துக்கிறேன். இப்ப நான் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம் இதுல இருந்து ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்கு. எழுதிக்கிறேன். செகண்ட் பார்ட்ல கேபிலாரிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், விஸ்காசிட்டி, டைனமிக் விஸ்காசிட்டி அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, இது முடிச்சிட்டு ப்ராப்ளத்தை முடிச்சா அதே ஆரம்பிச்சிடலாம். அப்ப கால்குலேட் த specific weight, density and specific gravity of 1 liter of a liquid which weighs 7 Newton. அப்ப என்ன கொடுத்திருக்கானா, நம்மளோட வெயிட் கொடுத்துட்டான், W கொடுத்துட்டான் 7 நியூட்டன். அதுக்கடுத்து வால்யூம் கொடுத்துட்டான், 1 லிட்டர் ஆஃப் லிக்விட் கொடுத்துட்டான், வால்யூம் கொடுத்துட்டான் 1 லிட்டர். என்ன கேட்டிருக்கானா, ரெண்டு வேல்யூவை கொடுத்துட்டு ஸ்பெசிபிக் வெயிட் கேட்டிருக்கான், காமா கேட்டிருக்கான், டென்சிட்டி கேட்டிருக்கான், ரோ கேட்டிருக்கான், ஸ்பெசிபிக் கிராவிட்டி கேட்டிருக்கான், ஜி கேட்டிருக்கான். அப்ப அவன் கொடுத்திருக்கிறது கிவன் டேட்டா என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தான், வெயிட் கொடுத்திருக்கான், வெயிட் கொடுத்திருக்கான். ஓகே, வெயிட் கேபிட்டல் W என்னன்னா 7 நியூட்டன் கொடுத்திருக்கான். அதுக்கு அடுத்து கொடுத்தா ஸ்பெசிபிக் கிராவிட்டி இல்ல வால்யூம் கொடுத்திருக்கான். வால்யூம் எப்படி கொடுத்திருக்கான், லிட்டர்ல கொடுத்திருக்கான். கேபிட்டல் வால்யூம் கேபிட்டல் V ஈக்குவல் டு 1 லிட்டர்னு கொடுத்துட்டான். அப்போ 1 லிட்டர் மீட்டர் கியூப் எழுதணும் என்ன செய்யணும், 1 லிட்டரை மீட்டர் கியூப் எழுதணும்னா 1000 டிவைட் பண்ணணும். அப்ப 1/1000 போட்டா மீட்டர் கியூப் கிடைச்சிடும். அப்ப 1 லிட்டரை 1000 டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மீட்டர் கியூப் கிடைச்சிடும். அப்ப 1 1000 டிவைட் பண்ணா 0.001 மீட்டர் கியூப்ல கிடைக்கும். அப்ப மீட்டர் கியூப் மாத்தியாச்சு லிட்டர். இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ஸ்பெசிபிக் வெயிட், டென்சிட்டி, ஸ்பெசிபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கணும். அப்ப நமக்கு டு ஃபைண்ட் அவுட் specific weight gamma, density rho and specific gravity g மூணு கண்டுபிடிக்கணும். கையில இருக்கக்கூடிய வேல்யூ W V தான் இருக்கும். அப்ப W V வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமானா எஸ் கண்டுபிடிக்கலாம். specific weight gamma கண்டுபிடிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். அப்ப specific weight gamma equal to specific weight gamma equal to மேல என்ன வரும், வெயிட் வரும், கீழே வால்யூம் வரும். வெயிட் 7 நியூட்டன், வால்யூம் என்ன அப்படின்னா 0.001 மீட்டர் கியூப். அப்ப 0.001 மீட்டர் கியூப் அடிச்சோம்னா 7000 நியூட்டன் பெர் மீட்டர் கியூப் வரும். ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு சார், கிளியர் புரியுதா? ஓகே, அப்ப ஸ்பெசிபிக் வெயிட் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்.
டென்சிட்டி ஈக்குவல் என்ன பண்ணலாம்? டென்சிட்டி ஈக்குவல் டு அது ரோ ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? மாஸ் பை வால்யூம். ஆனா இங்க வால்யூம் இருக்கு. 1 லிட்டர் வாட்டர்ங்கிற வால்யூம் இருக்கு. 0.001 மீட்டருக்குள்ள வச்சிருக்கோம். ஆனா மாஸ்ங்கிறது இருக்கானா? இல்ல. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. டென்சிட்டி கண்டுபிடிக்கிறது வேற ஃபார்முலா இருக்கா? அப்படின்னா இருக்கு. அது காமா ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு கிராவிட்டி ஃபோர்ஸ் ஒரு ஃபார்முலா எழுதி கொடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? ரெடி பண்ணிருப்பேன். அப்ப இத வச்சு டென்சிட்டி கண்டுபிடிக்கலாம். அப்ப டென்சிட்டி லோ வேணும்னா பெருக்கல் உள்ள ஜி இன்டு முடிச்சா காமா வகுத்தல் ஜின்னு வந்துரும். இங்க என்ன இருக்கா? காமா வகுத்தல் ஜின்னு வந்துரும். இங்கிட்டு டென்சிட்டி லோ இருக்கும். அப்ப இத வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்ப ரோ வந்து இப்பதான் மேல கண்டுபிடிச்சோம். காமாங்கிறது. சரி, காமாங்கிறது கண்டுபிடிச்சோம். 7000. அப்ப 7000 வகுத்தல் கிராவிட்டி ஃபோர்ஸ்ல எவ்வளவு வரும்? ஆக்சிலரேஷன் யூனிட் கிராவிட்டி 9.81. அப்ப 7000 9.81 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 713.5 டென்சிட்டி யூனிட் என்ன? kg per meter cube. kg per meter cube உங்களுக்கு கிடைக்கும். சார் கிளியர்? அப்ப ரெண்டாவது கண்டுபிடிச்சாச்சு. இப்ப லாஸ்டா மூணாவது என்ன? ஸ்பெசிபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கணும். மூணாவது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி. இத ஜின்னு சொல்லுவோம். ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்ன பார்க்கலாம்னா யூனிட் மீட்டர் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் லோட் பை யூனிட் மீட்டர் என்ன சொன்னேன்? சாரி, யூனிட் மீட்டர் எனி மெட்டீரியல் லோட் பை யூனிட் மீட்டர் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். அதுக்கு இன்னொரு பார்ட் தான் சொன்னேன். டென்சிட்டி ஆஃப் எனி மெட்டீரியல் லோட் பை டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். அப்ப டென்சிட்டி இங்க பக்கத்திலே இருக்கு. அப்ப டென்சிட்டி போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப டென்சிட்டி ஆஃப் எனி மெட்டீரியல் மேல போடுங்க. டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் சொல்லி வாட்டர் கீழ போடுங்க. டென்சிட்டி ஆஃப் எனி மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மெட்டீரியல் எவ்வளவு? 713.5. கீழ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் வாட்டர் 1000. அப்ப இதை டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் 0.7135ங்கிற ஸ்பெசிபிக் கிராவிட்டி யூனிட்லெஸ்ஸா கிடைக்கும். ஏன்னா மேலே kg per meter cube, கீழே kg per meter cube. ஏன்னா ரெண்டுமே மேலே டென்சிட்டி கீழே டென்சிட்டி. அப்ப ரெண்டுமே கேன்சல் ஆகி யூனிட்லெஸ் ஆயிடும். அப்ப நம்மளோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி வேல்யூ 0.7135ங்கிறது கிடைக்கும். அப்ப நம்ம கொஸ்டின்ல கேட்டிருந்தது என்ன கேட்டிருந்தாங்க? அதாவது யூனிட் வெயிட் கேட்டிருந்தாங்க, டென்சிட்டி கேட்டிருந்தாங்க, அதுக்கடுத்து என்ன கேட்டிருந்தாங்க? ஸ்பெசிபிக் கிராவிட்டி கேட்டிருந்தாங்க. அப்ப ஸ்பெசிபிக் வெயிட், டென்சிட்டி, ஸ்பெசிபிக் கிராவிட்டி மூணும் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இது ஏதாச்சும் ஒண்ணுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அந்த இடையில சொன்னேன் காமா ஈக்குவல் ரோ இன்டு ஜி. இந்த இடத்த வச்சு உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதிக டைம் கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்க கேட்டாங்க. சார் கிளியர்? புரியுதா? ஓகே. ஒரு தான் ப்ராப்ளம் கேட்பாங்க. இந்த அளவுக்கு நீங்க பார்த்துட்டா போதும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்ப்ரஸபிலிட்டினா என்ன, பல்க் மாடல்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்ப கம்ப்ரஸபிலிட்டி, பல்க் மாடல்ஸ். கம்ப்ரஸபிலிட்டினா என்னன்னா கம்ப்ரஷன் பண்றத பத்தி பேசுறது. பல்க் மாடல்ஸ் என்னன்னா ஒரு பொருள் எந்த அளவுக்கு அமுக்காம இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசுறது. அப்ப வீட்டுல பாஞ்சின்னு இருக்கும். அந்த பாஞ்சி எடுத்து அமுக்குனீங்கன்னா அமுங்கிடும். அதே போல ஒரு செங்கற்களை எடுத்து பிடிச்சி அமுக்குனீங்கன்னா அமுங்காது. அப்ப அமுங்காதானா ஒரு குறிப்பிட்ட லோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து கம்ப்ரஸ் ஆகி நொறுங்கும். ஆனா வந்து பாஞ்சி மாதிரி அமுங்காது. ஆனா அது கம்ப்ரஸ் ஆகும். உடஞ்சு கம்ப்ரஸ் ஆகும். அப்ப பிரிட்ஜும் கம்ப்ரஸ் ஆகும், நம்மளுடைய பாஞ்சும் கம்ப்ரஸ் ஆகும், ஏன் ஒரு ஸ்டீலும் கம்ப்ரஸ் ஆகும். ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த வெயிட்டுக்கு அது கம்ப்ரஸ் ஆகுது, அந்த கம்ப்ரஸ்ன்றது அமுங்குற மாதிரி சேர்ந்துக்கு வருதா சுருங்கி, இல்ல வந்து அந்த வால்யூம் உடைஞ்சிக்கிட்டு வருதா, இல்ல அந்த வால் வந்து நெளிஞ்சிக்கிட்டு வருதா அப்படிங்கிறதுதான் விஷயம். அது யூஸ் பண்ணக்கூடிய பொருள் பாஞ்சா இருக்கு, இல்ல வந்து செங்கலா இருக்கு, பிரிக்கா இருக்கு, இல்ல ஸ்டீலா இருக்குங்கிறது அந்த மாதிரி என்ன இருக்கும், அமுங்குதா, நொறுங்குதா, இல்ல வந்து அப்படியே சுருங்கி ஐ மீன் கான்ட்ராக்ட் ஆகுதா, வளைஞ்சி அப்படிங்கிறது முடிவாகும். அப்ப கம்ப்ரஸபிலிட்டி எல்லா இடத்துலயும் நடக்கும். ஆனா அப்ப சொன்னா கம்ப்ரஸபிலிட்டிங்கிறது எப்படி இருக்கு, நம்மளுடைய பாஞ்சுல ஒரு மாதிரி இருக்கு, எளிமையா இருக்கு அமுக்கும் போது. அது செங்கலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, லோடு அதிகப்படுத்தி கொடுக்கும் பொழுது அதை வந்து நொறுங்கி அமுங்குது. அதே ஸ்டீலுக்கு வளைஞ்சி அமுங்குது லோடு அதிகப்படுத்தி கொடுக்கும் போது. மூணுலயும் கம்ப்ரஸபிலிட்டி நடக்குது. ஆனா மூணுலயும் ஒரே அளவுக்கு நீங்க லோடு கொடுக்கும் போது நடக்குதா அப்படின்னா கையால ஈஸியா பாஞ்சு பிடிச்சு அழுத்திட முடியும். ஆனா செங்கலை கையால ஈஸியா அழுத்தி பிடிச்சி கம்ப்ரஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்டீலை வந்து கையால பிடிச்சி கம்ப்ரஸ் பண்ணி அதை வந்து வளைக்க முடியாது. அப்ப இது மூலம் என்ன தெரியுது அப்படின்னா கம்ப்ரஸபிலிட்டிங்கிறது எப்படி இருக்கு, நம்மளுடைய பாஞ்சிக்கு அதிகமா இருக்கு. பாஞ்சிக்கு ஏன் அதிகமா இருக்கு, அது வந்து நமக்கு அமுங்குனா டக்குன்னு அமுங்கிடுது. அப்ப எதுக்கு வந்து எந்த ஒரு போர்ஷன் கொடுக்கல. அப்ப அந்த இடத்துல பல்க் மாடல்ஸ் கம்மியா இருக்கு. அதே சேம் டைம் கம்ப்ரஸபிலிட்டிங்கிறது பாஞ்சோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அமுங்குறதுக்கு, கொஞ்சம் குறைவா இருக்கு. எதுக்கு பிரிக்குக்கு. அப்ப என்ன இருக்கு, அந்த பொருள் வந்து நம்ம அமுக்கும் போது நம்மளால அமுக்க விடாத அளவுக்கு என்ன செய்யுது, ஒரு பிரிக்கு என்ன செய்யுது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணுது, தன்னுடைய பொருளோட உறுதித்திறனை டெவலப் பண்ணுது. அப்ப அந்த இடத்துல கம்ப்ரஸபிலிட்டி கம்மியா இருக்கு, ஆனா பல்க் மாடல்ஸ் கூட இருக்கு. அப்ப அந்த இடத்துல கம்ப்ரஸபிலிட்டி கம்மியானதுக்கான காரணம் என்னன்னா அந்த பொருள் கடினமா இருக்கு, அந்த பொருளோட பல்க் மாடல்ஸ் வேல்யூ நம்மளுடைய பாஞ்சோட கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்குன்றதுதான் விஷயம்.
அதே வந்து ஸ்டீலுக்கு கம்பேர் பண்ணும்போது பிரிக்க விட பல்க் மாஸ் இன்னும் அதிகமா இருக்கிறதுனால நம்ம பிரிக்க ஒரு 11 நியூட்டன்ல நீங்க வந்து கம்ப்ரஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்டீலுக்கு அதை 10 மடங்கு மேலேயோ 15 மடங்கு மேலேயோ ஏன் 100 மடங்கு மேலேயோ அந்த 10 நியூட்டன் 1000 நியூட்டன் கொடுக்கும் பொழுது அதை படைக்க முடியும் கொடுக்க முடியும் கம்ப்ரஸ் பண்ண முடியும். அப்ப இது மூலம் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா கம்ப்ரஸபிலிட்டினா ஒரு பொருளை பிடிச்சி அழுத்தி அமுக்குறது, அதை கான்ட்ராக்ட் பண்றது, டைமர்ஸ்ல சுருக்குறது. அது எப்ப நடக்கும் அப்படின்னா அந்த பொருளோட உறுதித்தன்மை கம்மியா இருக்கும்போது ஈஸியா கம்ப்ரஸபிலிட்டி நடக்கும். அந்த பொருளோட உறுதித்தன்மை அதிகரிக்கும் பட்சத்துல கம்ப்ரஸபிலிட்டி தன்மை கம்மியா இருக்கும். ஒரு பொருளோட உறுதித்திறன் கம்ப்ரஸபிள் ஆகுறத பத்தி பேசுறோம் அப்படின்னா அந்த பொருளோட உறுதித்திறன் எதா ஆயிடும் அப்படின்னா பல்க் மாஸ் ஆயிடும். ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒரு பொருளை ஸ்ட்ரெயின் வச்சு பேசணும்னா அந்த பொருளுங்கிறது நார்மல் ஸ்ட்ரெயினா இருக்கக்கூடிய பட்சத்துல அங்க ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த பொருள்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டி அங்க பல்க் மாடல்ஸ் சொல்ல மாட்டோம், அங்க யங்ஸ் மாடல்ஸ் சொல்லுவோம். அதே பொருள்ல ரொட்டேஷனல் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கு, சர்ஃபேஷனல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அங்க கிரியேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரென்த்ங்கிறத நம்ம யங்ஸ் மாடல்ஸ் சொல்ல மாட்டோம், பல்க் மாடல்ஸ் சொல்ல மாட்டோம், சியர் மாடல்ஸ் சொல்லுவோம். சார் கிளியர்? அப்போ ஒரு Yes, sir. பொருள்ல வால்யூம்ல கான்ட்ராக்ஷன் நடக்குது. வால்யூம்ல கான்ட்ராக்ஷன்ங்கிறது என்ன? கம்ப்ரஸ் ஆகுது. அப்ப அந்த கம்ப்ரஸ் பத்தி பேசணும் அப்படின்னா அந்த பொருள் கம்ப்ரஸ் அதிகமாகுதுன்னா பொருள் வலிமை கம்மியா இருக்குது. அப்ப வலிமை கம்மியாகிறதுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியோட பேசணும்? எக்ஸ் மாடல்ஸோட பேசணுமா, சியர் மாடல்ஸோட பேசணுமா, பல்க் மாடல்ஸோட பேசணுமா அப்படின்னா அந்த பொருள்ல கம்ப்ரஸபிலிட்டி பத்தி பேசணும்னா பல்க் மாடல்ஸோட பத்தி பேசணும். ஸ்ட்ரெயின் நார்மல் ஸ்ட்ரெயின் பத்தி பேசணும்னா எக்ஸ் மாடல்ஸோட பத்தி பேசணும். இல்ல சியர் ஸ்ட்ரெயின் பத்தி பேசணும் அப்படின்னா சியர் மாடல்ஸ் பத்தி பேசணும். சார் கிளியர்? ஓகே. இதெல்லாம் செந்தாமரைக்கு Yes. உங்களுக்கு தெரியும். இப்ப அதான் எழுத போறோம். அப்ப நம்ம எழுத போற கம்ப்ரஸிபிலிட்டி அண்ட் பல்க் மாடல்ஸ் டாபிக் என்ன அப்படின்னா வாட்டரை நம்மளால எந்த அளவுக்கு அமுக்க முடியும், அழுத்த முடியும். அப்ப வாட்டர் வந்து கம்ப்ரஸிபிலிட்டி தன்மை ரொம்ப கம்மியா இருக்கும். உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு ஈஸியா வந்து அழுத்திட முடியாது. அது வந்து ரொம்ப கம்ப்ரஸிபிலிட்டி தன்மை கம்மியா இருக்கும். ஓகே. அது எப்படின்னா ஏன்னா வாட்டர் வந்து கையால அள்ள முடியாது. அப்ப நம்ம நீங்க வாட்டர் கொண்டு போயிட்டு ஒரு பானையை ஊத்தி வச்சீங்கன்னா அந்த பானை என்ன ஷேப்ல இருக்கோ அது மாதிரி இருக்கும். ரெக்டாங்கிள் கண்டெய்னர்ல ஊத்தி வச்சீங்கன்னா அந்த கண்டெய்னர் அளவுக்கு இருக்கும். ஒரு சர்க்குலர் பால் ஊத்திட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துரும். அப்ப வாட்டர்ங்கிறதுக்கு எனி ஸ்ட்ராட்டம் வந்து இதான் பர்டிகுலரா ஷேப்னு சொல்லிட முடியாது. அதான் சொல்லுவாங்க தமிழ்ல. தூய தூய வார்த்தையில கொள்கலன் வடிவம்னு சொல்லுவாங்க. எந்த வடிவத்துல நீங்க அந்த வாட்டர ஊத்தி வைக்கிறீங்களோ அந்த வடிவத்தை அப்படியே ஏத்துக்கலாம். சர்க்குலர் சர்க்குலர் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பானையில வச்சீங்கன்னா சர்க்குலர் மாதிரியே பானை வடிவத்துல தண்ணி நிரம்பி இருக்கும். கண்டெய்னர்ல ஊத்திட்டீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். கொள்கலன் வடிவம். அப்ப எழுதிக்கிறேங்க கம்ப்ரஸிபிலிட்டி அண்ட் பல்க் மாடல்ஸ். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். 5வது. சார் புரியுதா? சார் Yes, sir. Compressibility and bulk mass. Okay. Compressibility is the reciprocal of the bulk mass. சொல்லிட்டேன். ஒரு பொருள் நல்லா சுருங்குதுன்னா பல்க் மாஸ் கம்மியா இருக்கு. ஒரு பொருளை ஈஸியா கம்ப்ரசிபிள் பண்ண முடியல அப்படின்னா பல்க் மாஸ் அதிகமா இருக்கும். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கும்? இன்வெர்ஸ் இல்ல ஆர் ரெசிப்ரோக்கல் இல்ல தலைகீழி எல்லாம் ஒண்ணுதான். அப்ப கம்ப்ரசிபிலிட்டி is the reciprocal of the inverse of is the reciprocal of the bulk modulus of elasticity. Okay. bulk modulus elasticity இது k டிட்டர்மின் பண்றோம். ஓகே. அப்ப k bulk modulus equal to எதை குறிக்கும் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரஷர் கொடுக்குறோம். ஒரு பொருள் கம்ப்ரசிபிலிட்டி பண்றோம், அது கம்மியா கம்ப்ரசிபிள் ஆகுது, இது அதிகமா கம்ப்ரசிபிள் ஆகுது அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா
அந்த பொருள்ல நீங்க எந்த அளவுக்கு பிரஷர் குடுக்குறீங்களோ அத தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு பொருள் இருக்கு, 2 பொருள் இருக்கு. ஒண்ணு பாஞ்சு இருக்கு. இன்னொன்னு வேற ஒரு கடினமான ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாஞ்சுல நான் 10 நிமிடம் குடுக்குறேன். அப்ப 10 நிமிடம் குடுக்கும்போது அமுங்குது. அப்ப 10 நிமிடம் குடுக்கும்போது பாஞ்சு அமுங்குது. அதே நிமிடம் கொண்டு போய் இன்னொரு பொருள் குடுக்கும்போது அது அமுங்கல. கம்ப்ரசிபிள் ஆகல. அப்ப 12 குடுக்கும்போது அமுங்கல. 16 குடுக்கும்போது தான் கம்ப்ரசிபிள் ஆகுது. அப்ப 2க்கும் என்ன சார் வித்தியாசம் அப்டின்னா, நீங்க லோட வந்து இன்கிரீஸ் பண்றீங்க. அதே வாட்டர் குடுக்கும்போது லோடுன்னு சொல்லி பிரஷர். பிரஷர வந்து இன்கிரீஸ் பண்ணி பாக்குறீங்க. எந்த அளவுக்கு வால்யூம் ஸ்ட்ரெயின் ஆகுது. அப்ப பிரஷர் இன்கிரீஸ் பண்ணி எந்த அளவுக்கு வால்யூம் ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு பாக்குறீங்கல்ல, அதுதான் அந்த பொருளோட உறுதித்திறன சோதிக்கிறது. பொருளோட உறுதித்திறன் வால்யூம் வச்சு கண்டுபிடிக்கிறதுனா பல்க் மாடல்ஸ்ன்னு சொன்னேன். பல்க் மாடல்ஸ் K ஈக்குவல் என்ன அப்டின்னா, அந்த பொருள்ல எந்த அளவுக்கு வால்யூம்ல கம்ப்ரசிபிலிட்டி நடக்குது, கம்ப்ரஷன் நடக்குது. அதாவது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். லென்த் வைஸ், பிரெத் வைஸ், டெப்த் வைஸ். அப்ப எந்த அளவுக்கு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் நடக்குது. அப்ப அந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இவ்வளவு நடந்திருக்கு. 1 எம்ஓ சுருங்கிருக்கு, 4 எம்ஓ சுருங்கிருக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்க எவ்வளவு பிரஷர் அந்த பொருளுக்கு குடுக்குறீங்க? இல்ல எவ்வளவு லோட் குடுக்குறீங்க? சாலிட் மெட்டீரியல்னா லோடு, பிரஷர் ஆர் கேஸ பத்தி பேசுறோம்னா பிரஷர். சரி, இப்போ லிக்விட பத்தி பேசுறோம். லிக்விட் ஆர் கேஸ பத்தி பேசுறோம். அதாவது ஒரு ஃப்ளூயிட பத்தி பேசுறோம். பாய்மத்த பத்தி பேசுறோம் அப்படின்னா, அங்க லோடுன்னு பேசக்கூடாது. அங்க வந்து என்ன செய்யணும்? பிரஷர் தான் சொல்லணும். அப்ப இன்கிரீசிங் பிரஷர். இன்கிரீசிங் பிரஷர். பிரஷர் இன்கிரீஸ் பண்ணி அந்த பொருள் எந்த அளவுக்கு வால்யூம் ரிடக்ஷன் நடக்குது. கம்ப்ரசிபிள் எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு பத்தி பேசுறது தான் இந்த பல்க் மாடல்ஸ். அப்ப இந்த பல்க் மாடல்ஸ் கீழ உள்ள வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், அதாவது கம்ப்ரசிபிலிட்டி எப்படி இருக்கு? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அர்த்தம் கம்ப்ரஷன் நடக்குது. கம்ப்ரசிபிலிட்டி எப்படி இருக்கு? இன்வெர்ஸா இருக்கு. அப்ப K இன்வெர்ஸ் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின், அதாவது கம்ப்ரசிபிலிட்டி. சரி வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இருக்கு. அப்ப நம்ம பொருளோட உறுதித்திறன் அதிகரிக்குது அப்படின்னா சுருங்கக்கூடிய தன்மை வால்யூம் சேஞ்சஸ் கம்மியாயிடும். இல்ல பொருளோட பல்க் மாடலோட வேல்யூ டிகிரீஸ் ஆகுது. அப்ப வால்யூம்ல கம்ப்ரஷன் நடக்கிறது அதிகமாயிடும். அப்ப இது ரெண்டும் இது. அப்ப பல்க் மாடல்ஸ் K ஈக்குவல் டு இன்கிரீஸ் இன் பிரஷர் டிவைடட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அப்ப பிரஷருக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா டெல்டா சிக்மா அப்படின்னு சொல்லலாம். கீழ வால்யூம்க்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா டெல்டா V பை V. ஒரிஜினல் வால்யூம் மேல வந்து சேஞ்சிங் வால்யூம் எடுத்து ஒரிஜினல் வால்யூம். அவ இப்படி பார்க்கலாம் கொடுக்கலாம். இதுல கம்ப்ரசிபிலிட்டி என்ன சார்னா நான் மேலே சொன்னேன். பல்க் மாடலஸோட ரெசிப்ரோக்கல் தான் கம்ப்ரசிபிலிட்டி. இதே கம்ப்ரசிபிலிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இப்ப நான் எழுதின கம்ப்ரசிபிலிட்டி வேணும் அப்படின்னா, நான் பல்க் மாடலஸ் எழுதுனேன். பல்க் மாடலஸ் ஈக்குவல் இன்கிரீசிங் பிரஷர் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அப்படி இன்வெர்ஸா மாத்துங்க. மேல வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வந்துனா கீழ வந்து என்ன வரும் அப்படின்னா பல்க் மாடலஸ் வரும். அப்ப இது என்ன சொல்லுதுன்னா, எந்த அளவுக்கு கம்ப்ரஷன் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அதுல வால்யூம் சேஞ்சஸ் தான் அதிகமாகும். வால்யூம் ஸ்ட்ரெயின் அதிகமாகும். அப்ப இது ரெண்டும் இன்வெர்ஸா இருக்கும். அதே பல்க் மாடலஸ் எப்படி இருக்கு? கம்ப்ரசிபிலிட்டி அதிகரிக்க பல்க் மாடலஸ் கம்மியாகும். அந்த பொருளோட உறுதித்திறன் கம்மியாகும். அப்ப நம்மளுடைய கம்ப்ரசிபிலிட்டி சிங்கிறது என்ன சார் அப்படின்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு பல்க் மாடலஸ் K. சார் கிளியர்? புரியுதானே? ஓகே. இப்ப சார் ஸ்ட்ரெயிட்டா இங்க பல்க் மாடலஸ் போடலாமா சார்னா பல்க் மாடலஸ் ஸ்ட்ரெயிட்டா போடக்கூடாது. அங்க பிரஷர் சேஞ்சஸ் தான் போடணும். அப்ப இன்கிரீஸ் இன் பிரஷர் தான் இங்க போடணும். அப்ப வால்யூம் இன்கிரீஸ் இன் பிரஷர் காம்பினேஷனா பேசும்போது தான் பல்க் மாடலஸ் வரும். அப்ப இன்கிரீஸ் இன் பிரஷர். அப்ப பிரஷர் வந்து என்ன ஆகும்? கம்மியாகும். கம்ப்ரசிபிலிட்டி அதிகமாகும். ஓகே, கம்மியான பிரஷருக்கு சீக்கிரம் வந்து பொருள் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். கம்ப்ரஷன் ஆகும். இப்ப எதுல பத்தி பேசிட்டு இருக்கோம்? ஃப்ளூயிட்ல பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்ப அடுத்து எழுதிக்கிறங்க. ஓகே. அப்ப இதுல யூனிட் என்ன சார் அப்படின்னா கம்ப்ரசிபிலிட்டியோட யூனிட் வந்து இப்ப இது வந்து மேல வந்து என்ன பிரஷர் ஆர் ஸ்ட்ரெஸ். மேல நியூட்ரல். கீழ என்ன இருக்கும்? சாரி, மேல ஸ்ட்ரெஸ்னா லோடு பிரஷர் லோடு பை ஏரியா. பிரஷர்னா இன்டென்சிட்டி பிரஷர் பை ஏரியா. நான் சொல்றேன் பின்னாடி வரவங்க சொல்றாங்க பிரஷர் இட்ஸ் பிரஷர் மட்டும் தான் நடத்துறேன். அப்ப பிரஷர் ஆர் லோடு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வச்சுக்கலாம். கீழ யூனிட்லெஸ். மேல mm கியூப் இருக்கும், கீழ mm கியூப் இருக்கும். ரெண்டையும் கன்சிடர் பண்ணா யூனிட்லெஸ். அப்ப இங்க என்ன வரும்? நியூட்டன் பர் மீட்டர் கியூப் வரும், இல்ல கிலோமீட்டர் பர் மீட்டர் கியூப் வரும். இதுதான் யூனிட். இதே பல்க் மாடலஸ். பல்க் மாடலஸ் K. அதோட இன்வெர்ஸ் தான் C. அப்ப இங்க என்ன யூனிட் வரும்? மீட்டர் கியூப் பர் மீட்டர் ஆர் கிலோமீட்டர் வரும். சார் கிளியர்? புரியுதா சார்? அப்ப
இங்க கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கியூப், இங்க மீட்டர் கியூப் பர் கிலோ நியூட்டன். சார் அடுத்து போலாமா? கிளியர்? ஓகே. இப்ப நோட் Yes, sir. போட்டு ரெண்டு எழுதிக்கிறேங்க. இப்ப வாட்டரை நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு ஸ்டீலையும் கம்பேர் பண்ண போறோம். வாட்டர் வந்து 100 டைம்ஸ் மோர் தென் கம்ப்ரசிபிள் தான் ஸ்டீல். ஸ்டீலை விட கம்பேர் பண்ணும்போது 100 மடங்கு அதிகமா கம்ப்ரஸ் பண்ணலாம். ஏதோ வாட்டரை. அதே ஏர் வந்து வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஏர் இஸ் 20,000 டைம்ஸ் மோர் கம்ப்ரசிபிள் தான் வாட்டர். வாட்டரை விட ஏர் வந்து 20,000 டைம்ஸ் இருக்கும் அதிகப்படியான கம்ப்ரசிபிள் தன்மை இருக்கும். அப்ப எழுதிக்கிறேங்க, நோட்னு போட்டு எழுதிக்கிறேங்க. இது ஏதோ ஒரு இஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டு வச்சிருந்தாங்க, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ரைட்டா போட்டுக்கிறது நோட். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வாட்டர் இஸ் 100 டைம்ஸ் மோர் கம்ப்ரசிபிள் than ஸ்டீல். அதே ஏர்ன்றது ஏர் இஸ் 20,000 டைம்ஸ் மோர் கம்ப்ரசிபிள் than வாட்டர். அதே ஏர் இஸ் 20,000 டைம்ஸ் more compressible than water. Sir, clear? Sir, புரியுதா எல்லாருக்குங்க? ஓகே. Yes. இப்ப அடுத்து என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப 5 வந்து என்ன பார்த்தோம்? கம்ப்ரசிபிலிட்டி அண்ட் பல்க் மாடல்ஸ் பார்த்தோம். இப்ப 6 வந்து என்ன பார்க்க போறோம்னா, விஸ்காசிட்டி பார்க்க. பிராக்டிகலா நான் சொல்லியிருக்கேன். பிராக்டிகலா ஒரு விஷயத்தை பத்தி ரியாலிட்டி பேசணும்னா டைனமிக்னு சொன்னேன். அப்ப இங்க விஸ்காசிட்டி என்ன விஸ்காசிட்டி பார்க்கணும்னா டைனமிக் விஸ்காசிட்டி பார்க்க போறோம். கைனமிக் விஸ்காசிட்டி பார்ப்போம். நார்மல் விஸ்காசிட்டி பிராக்டிகல் ரியலை பத்தி பேசுறது. அப்ப அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, டைனமிக் விஸ்காசிட்டி. அப்ப விஸ்காசிட்டி ஆர் டைனமிக் விஸ்காசிட்டி பார்க்க போறோம். தமிழ்ல பாய்மை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல பாய்ம திறன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு ஒரு இப்ப வாட்டரை ஊத்தி விடுறோம், அது குறிப்பிட்ட ஸ்பீட்ல வந்து இயங்குது. ஒரு பிட்டுமனை ஊத்தி விடுறோம், அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல இயங்குது. ஒரு 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 ஒவ்வொரு பாத சுழற்சியும் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல இயங்குது. அப்ப எல்லாமே லிக்விட் தான், நீர்மம் தான். ஆனா ஒவ்வொன்றும் ஒரு வேகத்துல போகுது. அப்ப காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய பாய்ம திறன். அந்த பாய்ம திறன் என்ன சார் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்மூத்தா இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் நீங்க இந்த லிக்விட் ஊத்திட்டாலும் இல்ல ரஃபா இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் நீங்க ஊத்திட்டாலும் அந்த சர்ஃபேஸ் நமக்கு விஷயமே இல்லை. அதாவது நீங்க ஒரு தண்ணியை ஊத்தி விடுறீங்கன்னா ஒரு தண்ணி வந்து மூவ் பண்ணும்போது ஒரு தண்ணி லேயர் மேல இன்னொரு தண்ணி லேயர் போறதுக்கு எந்த அளவுக்கு உராய்வு தன்மை இருக்கு, ஒரு தண்ணி லேயருக்கு இன்னொரு தண்ணி லேயர் இருக்கு, அதுக்கு இடைப்பட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் எதுல கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் என்ன இது நம்மளுடைய விஸ்காசிட்டின்னு சொல்றது. நம்ம என்ன ரஃப் சர்ஃபேஸ்ல ஊத்துறீங்க, ஸ்மூத் சர்ஃபேஸ்ல ஊத்துறீங்க, அதெல்லாம் இங்க விஷயம் இல்லை. நீங்க எந்த சர்ஃபேஸ்ல ஊத்துனாலும் என்ன மெட்டீரியலுக்கு நீங்க விஸ்காசிட்டி கண்டுபிடிக்க போறீங்களோ அந்த பொருள் தன்னுடைய ஓன் பொருளுக்குள்ளே போகும்போது எப்படி இருக்கு, ஒண்ணு மேல ஒண்ணு போகும்போது எப்படி இருக்கு உராய்வு, அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பத்தி பேசுறதுதான் விஸ்காசிட்டி. இப்போ வந்து நீங்க ஒரு தாரை ஊத்தின போது தார் எப்படி இருக்கும், நிறைய லேயரா இருக்கும். அப்ப ஒரு தாரோட லேயர் இன்னொரு தாரோட லேயர் மேல போறதுக்கு எந்த அளவுக்கு இப்போ ஒரு தார் லேயர் மேல இன்னொரு தார் லேயர் மேல போனோம் அப்படின்னா கீழே ஒரு தாரை எடுத்து குறிப்பிட்ட அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். அதை எதிர்த்து வேகமா போனா பாத்தீங்கன்னா மேல ஒரு தாரை முன்னாடி போகும். அப்ப அதனாலதான் ஸ்பீடு வந்து வாட்டர் வேகமா போகுது, தார் கம்மியா போகுது அப்படின்னு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேகத்தை ஸ்பீடை பத்தி பேசுறோம். அப்ப இங்க என்னன்னா அந்த தண்ணி அந்த லிக்விட் ஃப்ளோ ஆகக்கூடிய சர்ஃபேஸ் முக்கியம் இல்ல. அந்த லிக்விடே நீங்க என்ன லிக்விட் எடுத்துக்கிறீங்களோ அந்த லிக்விடோட ஒரு லேயர் இன்னொரு லேயர் மேல மூவ் ஆகும்போது ஏற்படக்கூடிய அந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட வேகம் இருக்கும். அதுதான் அதோட விஸ்காசிட்டி ஆர் டைனமிக் விஸ்காசிட்டி இல்ல பாய்ம திறன். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. அப்ப Yes, sir. விஸ்காசிட்டி ஆறாவது. அப்ப விஸ்காசிட்டி எப்படி சொல்லணும்னா மியூன்னு சொல்லுவோம். மியூ இப்படிதான் டினோட் பண்ணுவாங்க. இது டைனமிக் விஸ்காசிட்டி சொல்லுவாங்க. ஆல்சோ கால்ட் as டைனமிக் விஸ்காசிட்டி. ஓகே.
அப்ப எழுதிக்கிறேன் டெஃபினேஷன். It is defined as the resistance offered to a layer of fluid when it moves over another layer of fluid. இப்ப தண்ணியை ஊத்தி விடுறீங்க ஒரு தரை மேல, இதுதான் க்ளோஸ் சர்ஃபேஸ். இதுல ஊத்தி விடுறீங்க அப்படின்னா தண்ணி வந்து இப்படிதான் ஃப்ளோ ஆகுது. இது ஒரு தண்ணியோட ஒரு லேயர், பெருசா வரைஞ்சு காமிச்சிருக்கேன். தண்ணியோட அடுத்த லேயர் அப்படின்னு வச்சுக்கணும். இப்ப தண்ணியோட இந்த ஃபர்ஸ்ட் லேயரோட இது இங்க விழுது, அது மேலதான் தண்ணியோட ரெண்டாவது லேயர் இந்த லேயர் ஓடுது. கீழே உள்ள தண்ணியோட ஃபர்ஸ்ட் லேயர், இது வாட்டரோட ரெண்டாவது லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் மேல ரெண்டாவது லேயர் மூவ் பண்ணும்போது, இப்படி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லேயர் மேல ரெண்டாவது லேயர் மூவ் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் லேயர் என்ன செய்யும், கீழே இருந்து இவனை மூவ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு போர்ஸை கொடுக்கும். இவன் கொடுக்கக்கூடிய போர்ஸை இழுத்து போறதுனாலதான் தண்ணி மேல உள்ள லேயர் முன்னாடி போகுது. இவன் கொடுக்கக்கூடிய போர்ஸ் ஒரு போர்ஸை கொடுக்குது, அதை இழுத்து மேல உள்ள ஒரு லேயர் போகுது. அதனாலதான் தண்ணி வந்து ஊத்திடும் போது எல்லா லேயரும் ஒரே மாதிரி போகும். அப்ப ஒரு லேயர் மேல இன்னொரு லேயர், அப்ப இது வாட்டர் தான், இது வாட்டர் தான். அப்ப ஒரு வாட்டரோட ஒரு லேயர் மேல இன்னொரு லேயர் மூவ் ஆகும் போது கீழே உள்ள லேயர் மேல உள்ள லேயருக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்துதான் ஒரு பொருளோட ஓடும் திறன் இருக்கும். வாட்டருக்கு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ், வாட்டரோட ஒரு லேயர் இன்னொரு லேயர் கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கிறதுனாலதான் ஸ்பீடா வருது. இது ஒரு தேனுக்கோ ஒரு பாதரசத்துக்கோ ஒரு தாருக்கோ எப்படி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கீழே இருக்கக்கூடிய ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் அதிகமாகிறதுனாலதான் வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது அது கம்மியான வேகத்துல போகுது. சார் கிளியர்? இதான் விஸ்காசிட்டி. கிளியரா? ஓகே. அப்ப எழுதிக்கிறேன். அப்ப இட் இஸ் டிஃபைன்ட் as the resistance offered to a layer of fluid when it moves over another layer of fluid. It moves over another layer of fluid. அப்ப it is defined as the resistance offered. அது ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது யாரு, to a layer of fluid. fluid ஒரு லேயர் தான் கொடுக்குது. எதுக்கு கொடுக்குது, எப்ப கொடுக்குது, when, எப்ப it moves over, அதாவது நகருது அது மேல, ஓவர் எது, another layer of fluid, இன்னொரு fluid லேயர் அது மேல நகருது. அப்ப ரெசிஸ்டன்ஸ் கீழே உள்ள fluid கொடுக்குது. அதான் விஸ்காசிட்டி. இப்ப அடுத்து இந்த விஸ்காசிட்டி, அப்ப ஒரு fluid போகும்போது கீழே கொடுக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் தான் shear force ன்னு சொல்லுவோம். அப்ப shear stress directly proportional to du by dy. அப்ப வாட்டரை ஊத்திடும் போது அது வேகம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது du, அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது அப்படிங்கிறது dy. அப்ப எவ்வளவு வேகம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது குயிக்கா அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய லேயர் மேல இருக்கக்கூடிய லேயருக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் டவ் சார்ந்திருக்கு. அதனாலதான் டவ் directly proportional to du by dy ன்னு கொடுத்துருக்கேன். சார் கிளியர்? புரியுதா? அப்ப எழுதிக்கிறீங்க. அப்ப இந்த நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, இந்த ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் உள்ள போய் சேர்க்கலாம். அப்ப டவ் சீக்வல் டு ஒரு கான்ஸ்டன்ட் உள்ள கொண்டு சேர்க்கலாம், மியூங்கிற கான்ஸ்டன்ட் சேர்க்கலாம், du by dy. இத மனப்பாடம் பண்ணிக்கிறேன். அப்ப இதுல மியூங்கிறது என்ன சார் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட், அதாவது டைனமிக் விஸ்காசிட்டி சொல்லுவோம். அப்ப மியூங்கிறது டைனமிக் விஸ்காசிட்டி. அப்ப இதுல எழுதிருங்க வேர், இதுல டவுங்கிறது சிஎஸ் ஸ்ட்ரெஸ் குறிக்கிறது, சியர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். மியூங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி.
அதுக்கடுத்து du by dy எக்ஸாம்ல கேட்டாச்சு. இந்த du by dy எதை சார் சொல்லுது அப்படின்னா எவ்வளவு வேகத்துல எவ்வளவு டிராவல் பண்ணுது டிஸ்டன்ஸ், எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது. அதாவது வெலாசிட்டி கிரேடியன்ட், இதுக்கு பேர் வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட் சொல்லுவாங்க. ஆர் இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, ஆங்குலர் ஆஃப் டி பார் மெஷர் சொல்லுவாங்க. ஆங்குலர் ஆஃப் டி பார் மெஷர் சொல்லுவாங்க. அவ வெலாசிட்டி கிரேடியன்ட் சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆங்குலர் ஆஃப் டி பார் மெஷர் சொல்லுவாங்க. இல்ல யூனிட் ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. ஆர் யூனிட் ரேட் ஆஃப் சியர் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. ஓகே, velocity gradient, angular of deformation, unit rate of shear strain. இதுதான் என்ன சொல்றாங்க, அந்த du by dy சொல்றாங்க. அப்ப tau equal to mu into du by dy தான் நம்மளோட விஸ்காசிட்டிக்கான ஃபார்முலா. இது எப்படி வேணும்னா கேட்கலாம். இப்ப mu கேக்குறான்னு அர்த்தம், tau இந்த சைடு இருக்கு, அப்ப du by dy பெருக்கல்ல இருக்கு இங்க mu ஓட, அது அந்த சைடு போகும்போது ஒதுல வரும். அப்ப இந்த ஃபார்முலா எப்படி மாறுது எழுதிக்கிறேங்க. அப்ப இதே நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி mu கேக்குறாங்கன்னா அந்த சைடுல shear stress மேல இருக்குன்னா அந்த du by dy ன்னு சொல்லக்கூடிய யூனிட் ரேட் ஆஃப் shear strain இல்ல ஆங்குலர் டிஃபார்மேஷன் இல்ல வெலாசிட்டி கிரேடியன்ட் கீழ வந்துரும். அவ்வளவுதான். அப்ப இதோட யூனிட் என்ன சார் அப்படின்னா நியூட்டன் செகண்ட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் சொல்லுவாங்க. அப்ப யூனிட் ஆஃப் விஸ்காசிட்டி என்ன சார் அப்படின்னா நியூட்டன் செகண்ட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு இன்னொரு இது இருக்கு, பாஸ்கல் செகண்ட் சொல்லுவாங்க. அப்ப பாஸ்கலோட யூனிட் என்ன சார் அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். நான் பிரஷரைஸ் மெஷர்மென்ட் சொல்லுவேன், ஜஸ்ட் இங்க வந்து லைட்டா எழுதிக்கிறேன், பாஸ்கல் செகண்ட் வந்து எழுதிக்கிறேன். விஸ்காசிட்டியோட யூனிட்னாலும் டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட்னு கேட்டாலும் நியூட்டன் செகண்ட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் நீங்க கொடுக்கலாம். அதுதான் கரெக்ட் சார். கிளியர், புரியுதா சார்? எஸ் சார். அப்ப இதுதான் நீங்க கொடுக்கணும். அப்ப நான் மேல சொன்னேன், அதாவது சிஜிஎஸ் யூனிட், எம்கேஎஸ் யூனிட், எஸ்ஐ யூனிட், இது மூணு எல்லா இடத்துக்கும் நீங்க படிக்க வேண்டியதுல, எல்லா இடத்துக்கும் எஸ்ஐ யூனிட் வச்சு படிச்சா போதும். எங்கே வந்து சிஜிஎஸ் யூனிட் கேட்பான் அடிஷனலா அப்படின்னா நம்மளுடைய டைனமிக் விஸ்காசிட்டி தான் இதுல கேட்டிருக்கான், நீங்க பாத்துக்கலாம்னு சொன்னேன். இப்ப நம்ம பாத்துருக்க நியூட்டன் செகண்ட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் இல்ல பாஸ்கல் செகண்ட் சொல்றதெல்லாம் என்ன சார் அப்படின்னா எஸ்ஐ யூனிட், இன்டர்நேஷனல் சிஸ்டம். ஆனா என்ன கேட்பான் அப்படின்னா சிஜிஎஸ் சொல்லக்கூடிய நம்மளுடைய சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ் யூனிட் வந்து கேட்பான். அப்ப அதை வந்து நீங்க இந்த இடத்துல மாற்றம் பண்ணிக்கிறேன், வேற வழி இல்லை. எம்டிஎஸ் யூனிட்னா கூட நீங்க மாற்றம் பண்ண வேண்டியது, அதனால சொல்லி கேட்டது. அப்ப இப்ப நான் பார்த்திருக்க இது வந்து எஸ்ஐ யூனிட், இன்டர்நேஷனல் சிஸ்டம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சி டாட் ஜி டாட் எஸ் யூனிட், சிஜிஎஸ் யூனிட். அப்ப இது என்ன சார் அப்படின்னா டைம் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர், டைம் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்ப நியூட்டன் பதிலா டைம் போடும், அவ்வளவுதான் விஷயம். நியூட்டன் பதிலா சிஜிஎஸ் சொல்லும் போது டைம் நம்ம உச்சரிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். இதுல ரொம்ப நீங்க குழப்பிக்க முடியாது. அப்ப நல்லா ஆச்சுக்கிறீங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து விஸ்காசிட்டி பத்தி பார்த்தா போதும், இப்ப டைனமிக் விஸ்காசிட்டி பத்தி பார்த்தா போதும், அது டைனமிக் விஸ்காசிட்டி பத்தி பார்த்தா போதும். அப்ப இதுல எம்பிஎஸ் சொல்லக்கூடிய இந்த மெட்ரிக் கிராவிடேஷனல் சிஸ்டம் படிக்கணுமா சார்? அது படிக்க வேண்டியது. இந்த மெட்ரிக் அப்சர்வேட்டரி சிஸ்டம் சொல்லக்கூடிய சிஜிஎஸ் யூனிட் பத்தி நீங்க பார்த்தா போதும் சார். ஓகேவா? ஓகே. இப்ப அடுத்து என்ன சார்னா இதே விஸ்காசிட்டி இன்னும் முடியல. இதே விஸ்காசிட்டில நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, பாய்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை வரும். அப்ப நோட்னு போட்டு தானே எழுதிக்கிறீங்க எக்ஸ்ட்ரா. இப்ப ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் ஆர் ஒரு நியூட்டன் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா 10⁵ டைனுக்கு ஈக்குவலா இருக்கும், டைனுக்கு ஈக்குவலா இருக்கும். அதே வந்து ஒரு பாய்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 1 பாய்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா 1/10 நியூட்டன் செகண்ட்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். இதை வேற எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா 1/10 பாஸ்கல் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அதுக்கப்புறம் எப்படி வாட்டரோட விஸ்காசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா ஏரோட விஸ்காசிட்டியோட அதிகமா இருக்கும். அப்ப இதை பார்த்துக்கலாம். வாட்டரோட விஸ்காசிட்டி நம்மளுடைய ஏரோட விஸ்காசிட்டியோட அதிகமா இருக்கும். அதுக்கடுத்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா வாட்டரோட விஸ்காசிட்டி கம்மியாகும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு பொருளுக்கு விஸ்காசிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த பொருள் ஸ்பீடா ஓடும். விஸ்காசிட்டி அதிகமாக அந்த பொருள் வந்து எப்படின்னா சாலிட் மெட்டீரியலா மாற ஆரம்பிச்சிடும். தண்ணிக்கு விஸ்காசிட்டி கம்மியா இருக்கிறதுனாலதான் தண்ணியை திறந்து விட்டோம்னா ஸ்பீடா ஓடுது. தாருக்கு விஸ்காசிட்டி கம்மியா இருக்கிறதுனாலதான் அது மெதுவா போகுது கொட்டிட்டோம்னா. அப்ப தாரை உருக்க அது தண்ணியா மாறிட்டு இருக்கும். அப்ப என்ன இருக்குன்னா ஸ்பீடா ஓடும். அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்? விஸ்காசிட்டி கம்மியாகும். அப்ப ஒரு தேன் இருக்கு, கெட்டியா இருக்கு, அத இப்ப கீழே ஊத்தி விடுறீங்க, மெதுவா மூவ் ஆகுது. அதே தேனை கொண்டு போய் அடுப்புல நல்லா ஹீட் பண்றீங்க, இப்ப கீழே ஊத்தி விடுறீங்க, ஸ்பீடா ஓடும். அப்ப இது மூலம் என்ன செய்யுது? தேன் கெட்டியா இருக்கும்போது அதோட விஸ்காசிட்டி திறன் அதிகமா இருந்துச்சு, அதனால ஸ்லோவா போனுச்சு. அதே தேனை கொண்டு போய் நான் ஒரு ஹீட்டர்ல வச்சு ஓவன்ல வச்சு நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும் போது டெம்பரேச்சரை கொடுக்கும் பொழுது அது ரைசிங் டெம்பரேச்சரா எடுக்கும் பொழுது அது என்ன செய்யுதுன்னா உருகி ஸ்பீடா ஓடுது. இது மூலம் என்ன தெரியுது அப்படின்னா ஒரு பொருளுக்கு விஸ்காசிட்டி அதிகமாவே இருந்தாலும் அதோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும் பொழுது அதோட விஸ்காசிட்டி திறன் கம்மியாகும். அப்ப டெம்பரேச்சரை உயர்த்தும் போது விஸ்காசிட்டி ஒரு லிக்யூடா இருக்கக்கூடிய பொருள்களுக்கு கம்மியாகும். அதே வந்து ஏர் மாதிரியான பொருள்களுக்குன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் அதிகமாகும். சார் ஒரு லிக்யூடு திரவ நிலை நீர்மமா இருக்கக்கூடியது, திரவமா இருக்கக்கூடியது, அது ஆயிலா இருக்கட்டும், பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், இல்ல வேற வகையான இதா இருக்கட்டும், வாட்டரா இருக்கட்டும். அப்ப இந்த மாதிரியான பொருள்களை நம்ம டெம்பரேச்சரை கூட்டும் பொழுது அது என்ன செய்யும்னா நல்லா கொஞ்சம் விஸ்காசிட்டி கம்மியாகும். அதே வந்து ஒரு வாயு மூலக்கூறா இருக்கக்கூடிய ஓட்டுன்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன், CO2 சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் சொல்லக்கூடிய CH4 இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம டெம்பரேச்சரை கூட்டும் பொழுது விஸ்காசிட்டியும் கூட சேர்ந்து கூட அதிகமாகும். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. ஒரு நீர்மம் திரவத்துக்கு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றோம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றோம். அப்புறம் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அதோட விஸ்காசிட்டி மியூ டிகிரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றோம். இன்க்ரீஸ் பண்றோம், விஸ்காசிட்டி டிகிரீஸ் ஆகும். அதே வந்து கேஸ் டெம்பரேச்சரை கம்மி பண்றோம், சரி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றோம், அதேதான் இன்க்ரீஸ் பண்றோம். இப்ப இதோட விஸ்காசிட்டி என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றோம், விஸ்காசிட்டி என்ன ஆகும்? அதிகமாகும், இன்க்ரீஸ். அவ்வளவுதான் சார். சார் கிளியர்? புரியுதா? இருக்கா டவுட் இல்ல? ஓகே, அவ்வளவுதான் சார். விஸ்காசிட்டி முடிஞ்சாச்சு. அடுத்த கிளாஸ்ல ரிமைனிங் இருக்கக்கூடிய நடத்துறேன். ஓகே. அப்ப ஹைட்ராலிக்ஸ் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான், டக்கு டக்குன்னு கொண்டு போயிடலாம். இப்ப எல்லாருக்கும் டவுட் இருக்கும், சார் இந்த கிளாஸஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிலபஸ் அப்ளைன் பண்ணாங்களே ஜேடிஓக்கு 2 சிலபஸா கொண்டு வந்துட்டாங்களே, அதுல ஒரு சில விஷயம் நடத்துறீங்க, ஓகே. அதுல வந்து இந்த ஆர்கிடெக்சர் பர்பஸா இருக்கே, அதெல்லாம் நடத்துவீங்களா நடத்த மாட்டீங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். நான் சொன்னபடி இந்த மார்ச் மாசம் எண்டுக்குள்ள, இந்த ஏப்ரலுக்குள்ள என்னோட ஷெட்யூல் படி நான் உங்களுக்கு வந்து அந்த புதுசா அப்டேட் பண்ணதுல அந்த ஆர்கிடெக்சரை ஒத்தி விட்டுட்டு மற்றபடி இதுக்குள்ள எல்லா சிலபஸையும் மார்ச் மாசத்துலயே முடிச்சிடுவேன். நான் ஏஇக்கு சாயில் நடத்தும் போது நான் எப்பனா டிப்ளமோ வந்துக்கிறேன்னு சொல்றேன்னா அன்னைக்கு வந்துக்கிறேன். அது மாதிரி ஏஇக்கு வந்து அவ்வளவுதான் சாயில் வந்து தான் இருக்கும் உங்களுக்கு, அதுல ஒரு ஸ்டூடெண்ட் டாபிக் தான் வரும். அதுக்கடுத்து ஏஇ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஜேடிஓ நோட்டிபிகேஷன் விட்டு கிட்டத்தட்ட 67 to 70 நாள் கழிச்சு தான் எக்ஸாம். அதுக்கு இடையில வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கிளாஸ் போட்டு உங்களுக்கு ஆர்கிடெக்சர் கிளாஸ் வருது. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சா உங்களுக்கு? கிளியர்? ஓகே. அது வந்து இப்ப புதுசா அப்டேட் பண்ண சிலபஸ் வரும். நீங்க 2 சிலபஸ் படிக்கணும் ஜேடிஓக்கு. திரும்பவும் சொல்றேன், இப்போதைக்கு நீங்க டிகிரி லெவல்ல இருக்கீங்க, பிஇ குவாலிஃபிகேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஐ படிக்கிறது தான் ஈஸி. நீங்க டிப்ளமோத்தே படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வேற வழி இல்லை. உங்களுக்கு இதுக்கு ஹைவேஸ்க்கு தனியா சிலபஸ் படிக்கணும், பில்டிங்ஸ் தனியா நீங்க சிலபஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நிறைய அப்டேட் பண்ணிட்டாங்க. அப்டேட் பண்ணி இப்போ கொஞ்ச நாள் தான், 1 மாசம் தான் ஆயிருக்கு, பார்த்துருப்பீங்க. அதனால வந்து 10வது யூனிட்டே பிரிச்சு கொடுத்துட்டாங்க.
ஒரு இதுக்கு பார்க்கும்போது 10வது யூனிட்ல ஒரு தனி யூனிட்டா ஹைட்ராலிக்ஸ் கொடுத்துருக்கான் 20 கொஸ்டினுக்கு. அதே டிப்ளமோ சிலபஸ் இன்னொரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கானா 10 கொஸ்டின் அளவு கூட கொடுக்குறது. அப்போ ஒரு பக்கம் நீங்க ஃபுல்லா படிக்கணும், இன்னொரு பக்கம் மேலோட்டமா படிக்கணும். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப எப்படி பார்த்தாலும் நீங்க ஃபுல்லா படிக்கணும். அதான் எனக்கு விஷயம். சார் கிளியர்? நான் திரும்பவும் Yes, sir. சொல்றேன், இந்த பேட்ச் ஆரம்பிக்கும்போது சிலபஸ் அப்டேட் பண்ணல. நான் வந்து சொல்லல. இருந்தாலும் எனக்கு ரிசல்ட் வரணுங்கிறதுக்காண்டி நான் உங்களுக்கு அதை நடத்தி கொடுப்பேன். அதை நான் பின்னாடி தான் நடத்தி கொடுப்பேன். எக்ஸாம் முன்னாடி நடத்தி கொடுத்துருவேன். ஓகே. நான் இதோட இந்த செஷன் முடிக்கிறேன். வேற யாரும் டவுட் இருந்தா கேட்கலாம். நாளைக்கு நடத்தக்கூடிய ஈவினிங் கிளாஸ் நடத்தக்கூடிய அந்த இந்த கிளாஸ்க்கு கண்டிப்பா வந்துருங்க. பில்டிங் பைலாஸ்ல ஏஐக்கு 4 கொஸ்டின் வரையும் கேட்கலாம். டிப்ளமோக்கு புதுசா பேக் பண்ணிருக்கிறதுனால 4 கேட்கலாம், ஏன் 5 கூட கேட்கலாம். நான் இன்டர்வியூ போஸ்டிங்னா 4 கொஸ்டின் வரையும் கேட்டுருந்தான் பில்டிங் பைலாஸ் ஒருத்தமே பாத்துக்கிறேன். ஒரு பெருக்குல வந்து ஒரு 3 கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்பான்னு நான் சொன்னேன். அப்ப பில்டிங் பைலாஸ் பத்தி அது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் தான் பாத்துருக்கு. 4 கொஸ்டின் வரையும் கேட்கலாம். அதனால ஈவினிங் கிளாஸ் வந்து அதனால தான் நான் பாத்திர டீடைல்ஸ்லாம் புது டாபிக் மஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கேட்டுருவான். அதனால தான் நான் அந்த டாபிக்கே டிஸ்கஸ் பண்ணேன். அதனால வந்து பில்டிங் பைலாஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுது ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு, ரோடு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுப்பேன். அது பொதுவா நான் கொடுப்பேன். தனியா டவுன் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டியும் பிரிக்காம நான் பொதுவா உங்களுக்கு கொடுப்பேன். எது எக்ஸாம் பாயிண்டா இருக்குன்னு. அந்த அளவுக்கு நீங்க பாத்துக்கிட்டா போதும். அதனால ஈவினிங் கிளாஸ் நாளைக்கு அதை நடத்துவேன். மார்னிங் கிளாஸ் பீரியட் தான் இருக்கும். அதுக்கு மஸ்ட் வந்துடும். ஓகே. வேற யாரும் டவுட் இருக்கா சார்? டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். சப்ஜெக்ட் ஓரியன்டாவோ இல்லை வேற டவுட் தான். எனிஒன் டவுட் இருக்கா? ஓகே. ஓகே சார், கட் பண்றேன். தேங்க்யூ சார்.